அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் திரு ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் அவர்களின் அன்பான இனிய வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த சுக்ரன் டிவி ஆசிரியர் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவித்து, இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு, அதோடைய முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இப்ப நடைபெற உள்ளது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏன் இந்த தொழில்முறை இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே இதோட ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, ஒரு தவறு அப்படிங்கிறது செய்யறதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இது பண்ணா இது தப்பு, அப்ப அதுக்கான பாதிப்பை நம்ம அடைஞ்சே தீரணும். அப்ப அந்த விஷயத்தை ஒரு விஷயத்துக்கும், சார் இங்க ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, அந்த சீட்டை இப்படியே இருக்கலாமா இல்ல இப்படியே இருக்கலாமா, இங்க மாட்டு போட்டா இங்கே போடலாமா இங்கே போடலாமா, மாட்டுக்கான தொழுவை இங்கே அமைக்கலாமா அங்கே அமைக்கலாமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போய் ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து பாக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. இது இப்படி பண்ணனா இது தப்பு அப்படிங்கிறதும் தெரியும், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரியறது கொஞ்சம் நாளாச்சு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப புரியறப்ப கண்டிப்பாக இந்த கலையை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம உடைய விஷயத்தை முன்னுல ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம், அந்த பாதையில கிடக்கிற முள்ளு கொஞ்சம் தள்ளி போட்டு நம்ம பயணிச்சுக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த கலை அப்படிங்கிறது நீங்க தொழில் முறையா பண்ணாலும் சரி, தொழில் முறையா பண்ணாட்டியும் சரி, நீங்க கண்டிப்பா ஒரு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ் வகுப்பா கூட இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு வாஸ்து என்பது எவ்வாறு செயல்படுகிறது, ஒரு ஜோதிடம் என்பது நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். ஆனா அந்த வாஸ்து என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து என்பது செயல்படுகிறது. அது எவ்வாறு செயல்படுகிறது, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். சார் இப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பார்க்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிறது பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் முக்கியம் அந்த இடமும் இல்ல வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திசை அப்படிங்கிறது முக்கியம். ஒரு இடத்திற்கு வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்குரிய திசை அப்படிங்கிறது தெரியாமல் வாஸ்து பார்க்க போகக்கூடாது. அங்க போய் நம்ம பார்வைக்கு தெரியறதெல்லாம் திசை கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. திசை காட்டும் கருவியை அந்த இடத்தில் வைத்து சரியான வடக்கு திசை எது, சரியான மேற்கு திசை எது, சரியான கிழக்கு திசை எது. ஏன்னா நம்ம முன்னாடி போற ரோட்டுக்கு பேஸ் பண்ணி எல்லாரும் வீட்டு அப்படிங்கிறது கட்டிடுறாங்க, ஒரு இடங்கிறது வாங்கிடுறாங்க. நம்ம வாஸ்து பார்க்க போற பக்கம் எல்லா பக்கம் மேக்சிமம் ஒரு 160% பிரச்சனை இருக்கிற வீட்டுல எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க வடக்கு பார்த்த வீடுன்னு கட்டியிருக்காங்க, ஆனா அது வடக்கு பார்த்த வீடவே இல்லை, வடமேற்கு பார்த்த வீடா இருக்கு. இப்ப கூட ஒரு போன வாரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம். அந்த இடம் அப்படிங்கிறது அவங்க வடக்கு பார்த்த வீடுன்னு கட்டிட்டாங்க, வடக்கு பார்த்த வீடு வீடே கட்டியிருக்காங்க. வீடு கட்டி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வாஸ்து பார்க்கறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் பார்க்குறோம், அந்த வீடு அப்படியே டோட்டலா அப்படியே இருட்டாய் திரும்பி அப்படியே வடமேற்கு பார்த்துருக்கு. அப்ப இந்த ரோடு அப்ப எப்படி இருக்குன்னா ரோடே கிராஸா இருக்கு, அந்த ரோடு கிராஸுக்கு அப்படியே வீடு கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு திசை தெரியாமல் ஒரு இடத்தில் வாஸ்து பார்க்கவும் கூடாது, வீடு நம்ம கட்டக்கூடாது. எப்பயுமே கட்டுறவங்க கட்டி கொடுத்து போயிடுவாங்க, நம்ம தான் இதுல வசிக்க போறோம். நீண்ட நாட்கள் ஒரு வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் இடம் வீடு. வீட்டுல எல்லாத்தோட நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் ஒரு வீட்டுல பணங்காசு வைக்கக்கூடியது இடம் வீடு, ஒரு நகை வைக்கக்கூடிய இடம் வீடு, நம்மளுடைய இளைப்பாறும் இடம் வீடு. அப்போ அந்த வீடு அப்படிங்கிறது வாஸ்துப்படி சரியா அமைக்கும் பொழுது வாழ்க்கையில ஜெயிச்சோம்.
இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு மிகப்பெரிய தடைகளை சந்திக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அது எது எது தப்பு, எது எது சரி, அதை எப்படி சரி பண்றது? அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம ஒண்ணும் புதுசாவெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல போறது இல்ல. எது தப்போ அதான் நான் முதல்ல சொன்னேன். நமக்கு போற வழி தெரிஞ்சிருச்சு, டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு, இந்த பாதையில போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பாதையில கிடக்கிற முள்ள எடுத்து தனியா போட்டுட்டு நம்ம போறோம். அவ்வளவுதான். அந்த பாதையில முள்ளு எல்லாமே இருக்கு. அதை எடுத்து தனியா போறோம். தனியா எடுத்துட்டு போட்டு அதுல நம்ம ஃப்ரீயா பயணிக்கிறோம். வெற்றி அடைகிறோம். சீக்கிரமாக வெற்றி அடையக்கூடிய ஒண்ணு. வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறதுனா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது வாஸ்து அப்படின்னு சொன்னோம். அப்ப ஒரு இடத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திசை அப்படிங்கிறத சொன்னோம். அப்ப எப்பயுமே ஒரு திசை அப்படிங்கிறத நம்ம போர்டுல உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்க இந்த திசைக்கு பேரு வடக்கு திசைன்னு இருக்கு. கீழே இருக்க இந்த திசை வந்து தெற்கு திசை. இந்த திசை கிழக்கு திசை. இந்த திசை மேற்கு திசை. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வடக்கும் கிழக்கும், இந்த வடக்கும் கிழக்கும் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து இப்ப ஒரு திசை அப்படி இருக்கு. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்க இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா? இந்த புள்ளிக்கு பேர் என்னன்னா வடகிழக்கு அப்படின்னு. இந்த திசைக்கு பேர் வடகிழக்கு திசைன்னு சொல்றோம். இந்த திசையை நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம் வாஸ்து ரீதியா. அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். இத நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தென்கிழக்கு திசை, இதை நம்ம அக்னி மூலை அப்படின்னு. அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு பெயர் தென்மேற்கு. இத நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இத கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. வாஸ்து ரீதியா இதற்கு பேர் நம்ம வந்து நிறுதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு பேர் வடமேற்கு திசை. ஃபர்ஸ்ட் இத நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கிறது வடகிழக்கு, அது ஈசானிய மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல அது சனி மூலைன்னு சொல்லுவாங்க. கிழக்கும் தெற்கும் சந்திக்கிறது தென்கிழக்கு, இது அக்னி மூலைன்னு சொல்றோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையை தென்மேற்கு மூலை, அதை நிறுதி மூலைன்னு சொல்றோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற ஒரு மூலை வடமேற்கு மூலை, அதை வாயு மூலைன்னு சொல்றோம். இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பூமி நம்ம வசிக்கிற இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா இப்படி வட்ட வடிவில் இருக்கு. வட்ட வடிவில் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு மூலையான இந்த ஈசானிய மூலை சைடு, இந்த வடகிழக்கு மூலையில 23.30 டிகிரி, 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில அப்படியே பள்ளமா இருக்கும் சைடா. நான் சொல்றதை அப்படியே தெளிவா உள்வாங்கிக்கங்க. இந்த பிரபஞ்சம், இந்த பூமி வட்ட வடிவில் ஒன் சைட சாஞ்சிட்டு இருக்கு. இப்படி இருக்க வேண்டியது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்படி இருக்க வேண்டியது இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. எந்த சைடு? இந்த வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசானிய மூலை சைடு சாஞ்சிட்டு. அப்ப ஒன் சைடு அப்படி சாஞ்சிட்டு தான் சுத்தி வருது. இப்படி சாஞ்சிட்டு 23.30 டிகிரி இப்படி சாஞ்சிட்டு இருக்கிறப்ப எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கோ அந்த சைடு பள்ளமா இருக்கும். கரெக்டுங்களா? எந்த சைடு இப்படி சாஞ்சிட்டு இருக்கோ அந்த சைடு சாஞ்சிட்டு இருக்க சைடு பள்ளமா இருக்கும். அப்ப வடகிழக்கு சைடு தான் இது சாஞ்சிட்டு இருக்கு. வடகிழக்கு திசையை நோக்கி தான் சாஞ்சிட்டு இருக்கு.
அப்ப வடகிழக்கு திசை அப்படிங்கிற திசைய நம்ம பள்ளம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது பள்ளமாக இருக்கு, அந்த சைடு தான் சாஞ்சு. அப்ப ஒரு திசை ஒரு சைடு சாஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தா பள்ளமா இருக்குன்னா, அதற்கு நேர் எதிரான திசை மேட்டுப் பகுதியாக இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. எந்த திசை ஒரு திசை பள்ளமா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திசை மேட்டுப் பகுதியாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது பள்ளமாக இருந்தா வடகிழக்கு மூலை, அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேட்டு பகுதி அப்படின்னு சொல்றோம். மேடு, வேற எதுவும் கிடையாது. ஓகே. இப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்றோம். 8 திசைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது, இயற்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த பூமி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களினால் செயல்படுவது வாஸ்து. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு ஒரு பஞ்சபூதத்துல ஒரு ஒரு பூதங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஒரு பூதங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. அதுல இந்த நீர் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீரோட தன்மை என்ன? மேட்டுப் பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியது நீர். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீருடைய தன்மை என்பது மேட்டுப் பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும். அப்ப மேட்டுப் பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறது என்றால், எந்த திசையில நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் ஓடுற இடத்துல நீர் வளம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறது. அப்படி பாய்ந்து ஓடும் பொழுது அந்த பள்ளம்னு சொல்லக்கூடிய பகுதியில நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த திசையில் நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த திசையில் நீர் வளம் இருக்கும். அப்ப நீர் வளம் உள்ள ஒரு இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தனித்தொட்டியோ, அப்படி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுவது. வேற எதுவுமே கிடையாது. வாஸ்துனா என்ன சார்? யார எங்க உட்கார வைக்கணும். நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று. யாரை எங்கெங்கு அமர வைக்க வேண்டுமோ அவரவரை அங்கெங்கு அமர வைப்பது வாஸ்து. இது வாஸ்துக்கு மட்டும் பொருந்தாது, அனைத்து துறைக்கும் பொருந்தும். நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கில்லு இருக்கிற ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை இருக்கிற ஒரு நபரை ஒரு நிர்வாகம் பார்க்க விட்டா அந்த நிர்வாகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அவருக்கு அந்த திறமை இருக்கு, அங்க உட்கார வைக்கணும். அன்றாட கூலிக்கு அந்த ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு வேலை மட்டும்தான் தெரியும், மத்தவங்க வேலை வாங்க தெரியாத போய் அங்க உட்கார வச்சா என்ன ஆகும்? அவரை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, அந்த நிர்வாகம் மூழ்கிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப யார எங்க அமர வைக்கணும், அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி எது யாருடைய வேலை, அவரவர் வேலை அவரவர்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிறது சிறப்பு. இதுதான் இங்கேயும் நம்ம சொல்றோம். வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது பள்ளமான மூலை. அப்ப பள்ளமான திசையை நோக்கி ஒரு நீரானது பாய்ந்து ஓடுகிறது. அப்ப நீரானது பாய்ந்து ஓடுகிறது என்றால் எந்த இடத்தில் நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர்வளம் அதிகமாக இருக்கிற இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். அப்புறம் வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நீரோட இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை. ஏன்னா அதை இப்பதான் சொன்னேன். வடகிழக்கு மூலை தான் பள்ளம், வடகிழக்கு மூலையில தான் நீரானது பாய்ந்து விடுகிறது. அப்ப நீர் அங்கு பாய்ந்து விடும் பொழுது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அது சரியாக இருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. அடுத்து என்னன்னா, இந்த நீர் பஞ்சபூதங்கள நீர் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திருக்கோம். அப்ப நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வடகிழக்கு மூலை. அடுத்து ஒரு விஷயத்துக்கு வரோம் சார். என்ன அப்படின்னா, நிலம். பஞ்சபூதங்கள்ல நீர் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். நிலத்துக்கு வரும். நிலத்துடைய வேலை அப்படிங்கிறது என்னன்னா, நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தரைப்பகுதி தான். அதான் நிலம். இந்த தரைப்பகுதி எப்பயுமே இந்த தரைப்பகுதியில தான் நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி, நம்ம வாழக்கூடிய பகுதி, அந்த நெருதி மூலை அப்படிங்கிறது. அந்த பகுதி எப்பயுமே உயரமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பகுதி மேட்டுக்கான பகுதி, முதலே சொல்றேன். ஏன்னா 23.30 வடகிழக்கு மூலையில் பள்ளமாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான மூலை கண்டிப்பாக மேட்டு பகுதியாக இருக்கும். அந்த மேட்டு பகுதி தான் அந்த நெருதி மூலைக்கான பகுதி.
அப்ப நீ ஒரு பகுதி மேடாக இருக்க வேண்டிய பகுதி மேடாக இருக்கணும், பள்ளமா இருக்க வேண்டிய பகுதி பள்ளமா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம அமைச்சிடணும். பிரபஞ்சத்திற்கு மாறா நம்ம அமைக்கிறதா வாஸ்து ரீதியா நம்ம தோற்றுறது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த நிறுவி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை ஒரு இடத்தில் மேட்டு பகுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நிலத்துக்குரிய பகுதி. அங்கதான் நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி. அதுதான் பஞ்சபூதங்கள்ல நிலத்திற்குரிய பகுதி. அப்ப நீருக்குரிய பகுதி வடகிழக்கு மூலை, நிலத்திற்குரிய பகுதி அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதோ, அதே போல இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் நிலம் இருக்குதோ அங்கதான் நீர் இருக்கும். நிலம் இல்லாத இடத்துல நீர் இருக்காது. அது நமக்கே தெரியும். நிலம் இல்லாத இடத்துல அந்த இடத்துல அப்படியே தண்ணி போகும். அது கிடையாது. அதே போல நெருப்பு இருக்கிற இடத்துலதான் காற்று இருக்கிற இடத்துலதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் காற்று அப்படிங்கிறது இல்லையோ அங்க நெருப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு இடத்தில் காற்று அப்படிங்கிறது இருந்தால்தான் புகையும். பலமுறை கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று ஆப்போசிட்ல இருந்தா தான் நெருப்பு அப்படிங்கிற அந்த சைடு எரியும். இங்க இருந்து நம்ம பிரஸ் பண்ணாதான் அந்த சைடு நெருப்பு அப்படிங்கிறது எரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த காற்றுக்குரிய இடம், பஞ்சபூதங்களில் காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலை தான் காற்று தத்துவத்துக்குரிய இடம். அதே போல அதற்கு நேர் எதிர் திசையான தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை என்பது நெருப்புக்குரிய இடம். எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க சார். ஏன் இதுல பஞ்சபூதத்தினால என்ன சார், பஞ்சபூதத்தினால என்ன சார்? இந்த பஞ்சபூதம் இருக்கிற இடத்துல உயிர் வாழ முடியும். பஞ்சபூதம் இல்லாத ஒரு இடத்தில், நீர் இல்லாத இடத்தில் ஒரு இடத்தில் உயிர் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்தில் போய் உயிர் வாழ முடியுமா? நிலம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த 4 விஷயங்கள் இல்லாத எந்த இடத்திலும் ஒரு உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகாது. அப்படி இருந்தால் உயிர் வாழவும் முடியாது. ஓகேங்களா? அப்ப பஞ்சபூதங்கள்ல நம்ம நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களும் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. அப்ப இந்த 4 விஷயங்களும் அங்கங்க அவரவர் இடத்துல சரியா இருக்கும் பொழுது நம்ம ஒரு வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவதில்லை. வேற எதுவும் இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல பாருங்க, நீர் பார்த்துட்டோம், நெருப்பும் பார்த்துட்டோம், நிலம் பார்த்துட்டோம், காற்று பார்த்துட்டோம். அடுத்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். நீர் தத்துவத்துக்குரிய வேலை என்ன, நெருப்புனா என்ன, காற்றுனா என்ன, நிலம்னா என்ன, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த ஆகாயம் வேலை என்ன சார்? ஆகாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணுமா? அது பஞ்சபூதங்கள்ல எதுக்கு இருக்கு? அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஆகாயத்துடைய வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை சார். ஆகாய தத்துவம் என்பது ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. இந்த ஆகாய தத்துவம் தான் பஞ்சபூதங்களே முக்கியமானது. ஏன்னா இந்த ஆகாய தத்துவம் தான் பஞ்சபூதங்களுக்கு தலைவன். இந்த 5 பஞ்சபூதங்களில் தலைவன் என்பது ஆகாயம். மிச்ச இருக்கிற 4 பூதமும் அது கீழே தான். ஒரு தலைவனுடைய வேலை என்ன சார்? ஒரு தலைவனுடைய வேலை என்ன? நமக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ், நம்ம கீழே இருக்கிற நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து பாதுகாக்கிறத ஒரு தலைவனோட வேலை. இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையை தான். இந்த ஆகாய தத்துவம் என்பது வீட்டில் இருந்து வரக்கூடிய, வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. எந்த பிரச்சனை, எது மாதிரி பிரச்சனை? இந்த பஞ்ச பூதங்களினால் வரக்கூடிய பிரச்சனை. அது எவ்வாறு இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்படுகிறது என்றால்,
சார் இது வீட்டுடைய ஒரு காம்பவுண்ட் வால் சார். இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் சார். இது பாத்தீங்கன்னா அதுல நம்ம கட்டியிருக்க வீடு சார். இது நம்ம இடத்துடைய காம்பவுண்ட் வால், இது வீடு. இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. நீர் இங்க செயல்படுது, நெருப்பு இங்க செயல்படுது, நிலம் இங்க செயல்படுது, காற்று இங்க செயல்படுது. ஆனா அந்த ஆகாய தத்துவங்கிறது சுத்தி வர செயல்படுவது. வீட்டுக்கு வெளியே, வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. அப்ப ஒரு வீட்டுல காம்பவுண்ட் வால் இல்ல சார், அல்லது ஒரு 2 சைடு சார் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க, மிச்ச சைடுல காம்பவுண்ட் வால் இல்ல, அது ஒரு கேட்டகரி. ஒரு சென்று செவரை கட்டி அங்கிட்டு பாதி அங்கிட்ட ஒருத்தவங்க வீடு எடுத்துக்கிட்டாங்க, இங்கிட்ட ஒருத்தவங்க வீடு எடுத்துட்டாங்க, அதோட சேர்த்து கட்டிடுறது, 2 வீட்டை சேர்த்து கட்டிடுறது. இதுக்கெல்லாம் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டை சுத்தி வர்ற அளவுக்கு காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு இடையில கேப் இருக்கணும், ஒரு ஆள் சுத்தி வர்ற அளவுக்கு கேப் இருக்கணும் மினிமம். அப்படி இருந்தால்தான் அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது வேலை செய்யும். அப்ப ஆகாய தத்துவம் என்பது ஒரு இடத்தில் வேலை செய்தால்தான் இந்த பஞ்சபூதங்களான நீர்னாலையும், நெருப்புனாலையும், நிலம்னாலையும், காற்றுனாலையும் எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சார், என்ன பிரச்சனையில இருந்து இந்த ஆகாய தத்துவம் நம்மளை காப்பாத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு புரிதலுக்காகவே சொல்லுவோம். இப்ப இப்படி ஒரு ரோடு போகுது சார். இதுல ஒரு 4 பிளாட் இப்படி இருக்கு சார். பரிசை பிளாட் அப்படிங்கிறது இப்படித்தானே சார் இருக்கும். பரிசை ஒரு 4 பிளாட் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இது 1ஆம் நம்பர் பிளாட், இது 2ஆம் நம்பர் பிளாட், இது 3ஆம் நம்பர் பிளாட், இது 4ஆம் நம்பர் பிளாட். இப்படி ஒரு 4 பிளாட் இருக்கு சார். அப்ப இப்ப இந்த ஒரு 4 பிளாட்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க 4 பிளாட்லுமே காம்பவுண்ட் வால் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். அப்பதான் அந்த ஆகாய தத்துவம் எந்த வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். காம்பவுண்ட் வால் இல்ல, இந்த 4 பிளாட்டுக்குமே இல்ல. அப்ப இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில தான் போர் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அங்கதான் நீர் தத்துவம் வேலை செய்யுது. நீர் தத்துவம் இருக்கிற இடத்துல தான் போர் அப்படிங்கிறத போடணும், கிணறு வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல 4 பேருமே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. அப்ப அவங்கவுங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு போர் அப்படிங்கிறது வேணும். அப்ப பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இதான் வடகிழக்கு மூலை. நம்ம முதல்ல சொன்னோம், இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. மேல இருக்கிறது வடகிழக்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு அப்படின்னு முதல்ல திசை அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அப்ப இந்த இடம் தான் வடகிழக்கு. 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இங்கதான் போர் போடுவாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களும் இதுதான் வடகிழக்கு. அப்ப இங்க இவங்க போர் போடுறாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு, இங்க போர் போடுவாங்க. 4ஆம் நம்பர் பிளாட்காரங்களுக்கு இதுதான் வடகிழக்கு, இங்க போர் போடுவாங்க. அப்ப 4 வீட்டுக்காரவங்களும் அவங்க இடத்துல சரியா ஈசானிய மூலையில போர் போட்டு, நல்லா பாருங்க, அவங்க பிளாட்ல கரெக்டா அவங்க போர் போட்டாங்க. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இது ஈசானிய மூலையில போர், 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களும் அவங்களுக்கு வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில போர் போட்டு, இந்த 2ஆம் நம்பருக்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையில இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 3ஆம் நம்பர்காரவங்க போட்டிருக்க பிளாட்டுடைய போரு 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. 4ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. அப்போ ஒரு போர் அப்படிங்கிறது ஈசானிய மூலையில தான் போடணும். வாயு மூலை போர் போடலாமா அப்படிங்கிற, வாயு மூலை எக்காவது போர் போடக்கூடாது. அவங்க வீட்டுல ஈசானிய மூலையில போர் போடணும். அப்ப இதுல பாருங்க, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில ஈசானிய மூலையில போர் போட்டிருந்தாலும்
பக்கத்துல போட்டிருக்க போற அவங்களுக்கு திசை மாறி இருக்கு. அப்ப கண்டிப்பாக ஒரு திசையில வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்ப ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த வாயு மூலையில அந்த போர் இருக்கு, அதான் ஒரு பிரச்சனை கொடுக்குது, அந்த போரை மூடிடுங்க. இந்த போர்னாலதான் பிரச்சனை வருது சார். நம்ம போரு அதனால ஒரு பெரிய பிரச்சனை வருது, நோய் நொடிக்கு நம்ம வந்து ஆளாகிறோம். அப்ப நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை நம்மளுடைய கைகால் சுகத்தை கொடுக்கணும், பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை மூடலாம். பக்கத்து வீட்டுக்காரன் போட்டிருக்க போரை போய் நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மூட சொன்னா மூடுவானா சார்? கண்டிப்பா மூடவும் கூடாது, நம்ம சொல்லவும் முடியாது. அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம இது பண்றது, வெளியில இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதற்குத்தான் இந்த வீட்டுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைச்சிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்க வீடு இருக்கு. அப்ப வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகாய தத்துவம் எந்த இடத்துல வேலை செய்தோ அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில இருந்து நீரினாலோ, நெருப்பினாலோ, நிலத்தினாலோ, காற்றினாலோ வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு வராது. அப்ப ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது 100% கட்டாயம். அந்த காம்பவுண்ட் வால் அமைச்சால்தான் இந்த பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அந்த பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுக்குரிய வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. ஒரு வீட்டில் ஆகாய தத்துவம் வேலை செஞ்சாதான் அந்த வீட்டுல பஞ்சபூதங்கள் சரிவர செயல்படும். பஞ்சபூதங்கள் சரிவர செயல்படும் பொழுது நம்ம அனைத்து வாஸ்து ரீதியாக அனைத்து சக்திகளும் நமக்கு சரிவர கிடைத்து வாழ்க்கையில ஈஸியா முன்னேறிடும். வேற எதுவுமே கிடையாது. அப்ப காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எவ்வாறு அமைப்பது, எப்படி அமைப்பது? கம்பி வேலி போடலாமா? நகர சீட்டு அமைக்கலாமா? சார் எப்பயுமே இது எதுக்காக அமைக்கிறோம்னா, வாஸ்து ரீதியாக பஞ்சபூதங்களினால் பிரச்சனை வரக்கூடாது, ஆகாய தத்துவம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப பஞ்சபூதங்களான நம்ம அமைக்கிற காம்பவுண்ட் வால்ல பஞ்சபூதங்களான நீர் நீர் இந்த சைடு ஊத்தணும்னா அந்த செலுத்தை தாண்டி அந்த சைடு வரக்கூடாது. நெருப்பு இந்த சைடு தீ பயர் பண்றோம் அப்படின்னா அந்த பயர் அந்த சைடு வரக்கூடாது. காற்று இந்த சைடு ஏற பிரஸ் பண்றோம் அந்த சைடு வரக்கூடாது. இப்படியெல்லாம் எது பண்ண முடியுமோ, எந்த சுவர் பண்ண முடியுமோ அந்த சுவரை தான் கட்டணும். என்ன அர்த்தம்? செங்கல்ல கட்டுறீங்களா கட்டிக்கிங்க, ஹாலோ பிளாக்ல கட்டுறீங்களா கட்டிக்கிங்க, சிமெண்ட் செங்கல்ல கட்டுறீங்களா கட்டிக்கிங்க, இன்டர்லாக்ஸ் எப்படி வேணா கட்டிக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப அதே கம்பி வேலியோ இல்ல தகர சீட்டை வச்சு அமைக்கிறோம் அப்படி இருக்க முடியுமா? அப்ப ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காம்பவுண்ட் வால் செயல்பட்டா தான் இருந்தா தான் அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் வேலை செய்யும். இந்த பஞ்ச பூதங்களினால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் வராது. ஓகே, இப்ப வரை ஒரு அரை மணி நேரம் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. இந்த வகுப்புல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம், அல்லது அடுத்த சப்ஜெக்ட்ல போகலாம். சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். சார் சப்போஸ் இடம் இல்லைன்னா அந்த ஆகாய தத்துவத்துக்கு ஒரு ஆள் போற அளவுக்கு அது எடுக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? மேடம், சப்போஸ் இடம் இல்லாதவங்க ஒரு ஒரு 1/2 அடி ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி கூட விட்டு பண்ணிக்கலாமா? அதான் ஒரு ஆள் உள்ள நடந்து போகணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே ஒரு ஆள் நடந்து போற இடம் இல்ல சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிளாட்ல இடம் இல்ல, ரொம்ப வாஸ்துக்கு நமக்கு ஒத்து வரல. ஒரே ஒரு விஷயம் மேடம், அதான் மேடம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம். இடம் அப்படிங்கிறது எப்பயுமே வாஸ்து ரீதியாக இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இடம் இல்லைன்னா என்ன கான்செப்ட்? இடம் இல்லைன்னா சொல்லுங்க, இடம் இல்லைன்னா என்ன கான்செப்டா இருக்கும்னு சொல்றேன்னா, நம்மகிட்ட ஒரு 700 சதுரடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேடம். 700 சதுரடி இடம் இருந்தா நம்ம ஒரு 680 சதுரடி வீட்டை கட்டிட்டோம்னா இடம் இருக்காது ஒண்ணு. அதே 700 சதுரடி இடத்துல நம்ம ஒரு 450 சதுரடி வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட இடம் இருக்குமா இருக்காதுங்களா மேடம்? இல்ல சார், இந்த மனையடிக்கு போடுவாங்க இல்லைங்களா, மனையடி கணக்கு போடும்போது அப்ப பற்றாக்குறை வந்துச்சுன்னா. அதான் மேடம், மனையடி கணக்கு போட்டு எது வேணா போட்டோம், குழி பொறுத்து எது வேணா போட்டோம். 700 சதுரடி இடத்துல 400 சதுரடிக்கு வீடு கட்டிங்கன்னா இடம் இருக்குமா, மிச்ச இடம் இருக்குமா இருக்கும் இருக்காதுங்களா? 400 சதுரடிக்கு மனையடி இருக்கு, 250 சதுரடிக்கு மனை இருக்கு, 5000 சதுரடிக்கு மனையடி இருக்கு. அது வேற கான்செப்ட் வச்சுக்கோங்க. 700 சதுரடி இடத்துல
400% வீடு கட்டினா மிச்ச இடம் இருக்குமா இருக்காது? இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதே 700% வீட்டுல இடத்துல 680% வீடு கட்டிட்டோம்னா இடம் இருக்குமா இருக்காதுங்களா மேடம்? இருக்காது. இருக்காது. அப்ப நான் யார் தப்பு செய்யறது? நம்ம தான் தப்பு செய்யறோம். ஓகேங்களா மேடம்? ஒரு வீடு அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி வீடு இடம், ஒரு வீடுங்கிறது வீடு மட்டும் இடம் கிடையாது. அதுல இது எல்லாமே இருக்கணும். ஒரு வாழ்க்கை என்றால் அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், காதல் இருக்கணும், வெறுப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா மேடம்? அது மாதிரிதான் ஒரு வீடு. ஒரு வீட்டுல பஞ்சபூதங்கள், நீருக்குரிய இடம் வேணும், நிலத்துக்குரிய இடம் வேணும், காற்றுக்குரிய இடம் வேணும், எல்லாமே. ஒரு மனுஷன் வாழணும்னா இது எல்லாமே வேணும். அதுக்கு தகுந்தாற் போலதான் வீடு கட்டணும். இப்ப நம்ம கட்டுறது எல்லாமே என்ன பண்ணிடுறோம்? மொத்த இடத்துக்கு வீட்டை கட்டிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. பஞ்சபூத தத்துவத்தை செயல்படுமாறு தான் ஒரு வீடு அப்படிங்கறத அமைக்கணும். 700% வீடு இல்ல, 700% வீட்டையா கட்டிட்டோம்னா இடம் இருக்காது. அப்ப இடம் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டு தப்பு ஒண்ணு பண்ணிடுறோம். தப்புக்குரிய தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா மேடம்? தப்பு மட்டும் பண்ணோம், தண்டனை வரக்கூடாதுன்னு எப்படி? அப்ப நம்ம அதுல இருந்து பாதுகாக்கணும்னா நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஓகே வேற சார். ஒருத்தர் வாங்க. கட்டி தேங்க்யூ. முடிச்சவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா? அந்த இடத்துக்கு தகுந்தாற் போலதான் மேம் அமைக்க முடியும். சொல்றேன், அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்து வாங்க. இப்ப வரை நடந்த வகுப்புகள் ரீதியா யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அபார்ட்மெண்ட்லாம் எப்படி சார் கனெக்ட் பண்றது? அபார்ட்மெண்ட்டுக்கு தனியா இருக்கு சார். அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது தனியாவே இருக்கு. பார்க்கலாம். சிட்டிக்குள்ள எல்லாம் இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன வீடா தான் இருக்கும். அவங்க எல்லாம் அதுக்கு தான் சார் வழக்கு சொன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது தனியா இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் சார் இப்போ பார்த்து. ஓகே 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 ஓகே. இப்போ வரை நடந்த வகுப்புகள் ரீதியா யாருக்காவது சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ நம்ம தனி வீடா இருந்தாலுமே நம்ம காம்பவுண்ட் ஷேர் வந்து ஷேரிங்ல பண்றோம்ல சார். அதாவது அவங்க அது எப்படி ஒரு பிரச்சனை? அதாவது இப்ப இந்த 2ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களும் 1ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களும் இது பொது சுவர். அவங்க வீடு இப்படி இருக்கு, நம்ம வீடு அப்படி கட்டிக்கலாம். எப்படி கட்டக்கூடாதுன்னா, செவுத்துல இப்படி ஒரு வீட்டை இப்படி கட்டிக்கிட்டு நம்ம போய் இப்படி வீடு கட்டுறதே தப்பு. ஓகேங்களா சார்? அதாவது வீடோட செவுரு வந்து காம்பவுண்ட் மேலேயே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப இது தனியா ஒரு வீடு, இது தனியா ஒரு வீடு, இவங்க தனியா அப்படி சுத்தி வந்துக்கலாம். இது செவுரு மட்டும் காமனா இருக்க போகுது காம்பவுண்ட் வால். அப்ப பிரச்சனை கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் இப்போ வடக்கு பார்த்த வீடா இருந்துச்சுன்னா கிழக்கும் வடக்கும் காம்பவுண்ட் சுவர் கட்டிடுறாங்க சார். மீதி மேற்கும் தெற்கும் இழுத்து கட்டிடுறாங்க. அது இப்ப நம்ம பாக்குறேன். பெரும்பாலும் வீடு அப்படின்னு சொல்லக்கூடாது சார். அப்படிலாம் கிடையாது. ஏதோ நீங்க ஒரு சில வீடுகள் பார்த்திருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது வீட்டை சுத்தி வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் வேணும். அது அதுதான் சொன்னேன். ஒரு பக்கம் மட்டும் காம்பவுண்ட் வால் கட்டிட்டு இன்னொரு பக்கம் காம்பவுண்ட் வால் கட்டினீங்கன்னா தப்பு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீட்டுல சுத்தி வர்ற அளவுக்கு ஒரு கட்டடத்திற்கும் காம்பவுண்ட் வால் சுத்தி வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். சுத்தி தான் காம்பவுண்ட் அப்படிங்கிறது. ஒரு சைடை ஒட்டி கட்டிடுறது, இன்னொரு சைடு மட்டும் காம்பவுண்ட் வால், அதுதான் தவறு அப்படின்னு சொல்ல. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே சார். சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்ப கிழக்குல மேபி வடக்கு பார்த்த வாசலா இருக்கு. கிழக்குல ஒரு 3 அடி கேப் வந்தா போதுங்களா? சில பேர் 3 அடி கேப் மினிமம் வேணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் வரலன்னா பரவாயில்லையா? ஏன்னா அவங்க ஹைட்ல பில்டிங் கட்டிட்டாங்க. அவங்கள நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன மேடம், சூரிய ஒளிங்கிறது காற்று எங்க காற்று போக முடியுமோ அங்க எல்லாம் சூரிய ஒளி போகும். வேற அது நீங்க கேப் 5 அடி விட்டாதான் சூரிய ஒளி வரும், 6 அடி விட்டாது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் எல்லா இடத்துலயும் வரும். ஓகேங்களா? ஒண்ணு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மேடம், கிழக்கு பக்கம் 3 அடி விடுறது தப்பு கிடையாது மேடம். ஆனா மேற்கு பக்கத்தை விட கிழக்கு பக்கம் கால் இடம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். 3 அடி கிழக்கு பக்கம் வர்றீங்கன்னா மேற்கு பக்கம் 2.5 அடி தான் இருக்கணும். நீங்க மேற்கு பக்கம் போய் 5 அடியை விட்டுட்டு கிழக்கு பக்கம் போய் 3 அடி வரக்கூடாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆமா, மேற்கு தெற்க விட கிழக்கு வடக்கு அதிகமா இருக்கணும். அது கரெக்ட் தான். அது கரெக்ட். அதுதான். ஆனா பக்கத்துல ரொம்ப ஒரு 2 பில்டிங் கட்டிட்டாங்க. கீழே இருக்கிறவங்க இப்ப நம்ம வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல சூரிய ஒளி வராது இல்லையா? கிழக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் ஆகும். அப்படிலாம் நமக்கு சூரிய ஒளி வெளிச்சம் வராது அப்படின்றதெல்லாம் இல்ல. எல்லா பக்கம் காற்று போக வேண்டிய இடத்தில் சூரிய ஒளி அப்படிங்கிறது வேற எதுவுமே. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது வாங்க. இப்ப வரை நடந்த வகுப்புகள் ரீதியா சந்தேகங்கள் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு இடத்தில் பஞ்சபூதங்கள் வாஸ்து ரீதியாக பஞ்சபூதங்கள் எவ்வாறு செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப பார்த்தோம். ஒரு வாஸ்து அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல, ஒரு இடத்துல
ஒரு தொழில் நிறுவனம், எதுவாக வேணாலும் இருக்கும். வாஸ்து என்றால் பஞ்சபூதங்களினால் எவ்வாறு வாஸ்து செயல்படுகிறதோ அதே போல அந்த வாஸ்து என்பதில் நவகிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. நவகிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு இடத்தில் இருக்கு. அப்ப ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறதும் இந்த வாஸ்து அப்படிங்கிறதும் சம அளவில் ஒரு செயல்படும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நவகிரகங்களால் செயல்படுவது ஜோதிடம், பஞ்சபூதங்களினால் செயல்படுவது வாஸ்து. ஆனா இந்த வாஸ்து அப்படிங்கிறதுல நவகிரகத்துடைய பங்கு 50%. எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சில விஷயங்கள் இதுல நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கேன். இந்த திசைக்கு பெயர் வடக்கு திசை, இந்த திசைக்கு பெயர் தெற்கு திசை, இது திசை கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இது வடகிழக்கு திசை. இதைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென் கிழக்கு திசை. இதை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு திசை. இதை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை அப்படிங்கிறது வடமேற்கு திசை. அதான் வாயு மூலை நம்ம சொல்றோம். இது மடேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் நவ கிரகங்களின் பங்கு அப்படிங்கிறது எப்படி பஞ்சபூதங்கள் எவ்வாறு செயல்பட்டதோ அதே போல நவ கிரகங்களுக்கும் இந்த வாஸ்து அப்படிங்கிற இடத்துல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு திசை யாருடைய திசை என்றால் வடக்கு திசை குரு பகவானின் திசை வடக்கு. அதே போல இந்த கிழக்கு திசை என்பது சுக்கிரனின் திசை கிழக்கு. தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசை தெற்கு. இந்த மேற்கு திசை என்பது சனி பகவானின் திசை மேற்கு. அதே போல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு திசை புதனுடைய திசை வடக்கு. அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த தென்கிழக்கு என்பது சந்திரனின் திசை தென்கிழக்கு. தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த தென்மேற்கு என்பது ராகு பகவானின் திசை. அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு என்பது கேது பகவானின் திசை. அதே மாதிரி மையம் என்பது சூரியனின் திசை. சூரியன் என்பது மையத்தில் அந்த இடத்துடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அப்ப ஒரு இடத்திலும் ஒரு நவ கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நவ கிரகத்தோட திசை தான் சார். இந்த ஒரு இடத்திற்கும் இப்ப வடக்கு திசைக்கு குரு பகவான், தெற்கு திசைக்கு செவ்வாய், கிழக்கு திசைக்கு சுக்கிரன், மேற்கு திசைக்கு சனி பகவான் சொல்லிட்டு நானோ என் முன்னோர்களுக்குள்ள வகுத்தது கிடையாது, என் குருநாதரோ வகுத்தது கிடையாது. இது யார் சார் கண்டுபிடிச்சு? இந்தந்த இடத்துல இவங்க உங்களோட ஆதிக்கம், இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னு யாரு சார் சொன்னது? சார் பழைய புராண காலத்துல இருந்து பல இதிகாச காலத்துல இருந்து இது எது இருக்கு. எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போயிருப்பீங்க. இந்த நவகிரக கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி அமைச்சு சொல்லியிருக்கோமோ அது அப்படியே அங்க இருக்கும். வடக்கு திசையில 9 நவகிரகம் இருக்கும். அதுல மையத்துல சூரியன் இருப்பாரு, அதுக்கு வடக்கு திசையில் குரு பகவான் இருப்பாரு, மேற்கு திசையில் சனி இருப்பாரு, தெற்கு திசையில் செவ்வாய் இருப்பாரு, கிழக்கு திசையில் சுக்கிரன் இருப்பாரு, தென்கிழக்கு சந்திரன் இருப்பாரு, வடகிழக்கு புதன் இருப்பாரு, தென்மேற்கில் ராகு இருப்பாரு, வடமேற்கு கேது. அங்க என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லி அந்தந்த திசை அந்தந்த கிரகங்களுடைய திசை. அப்ப அந்தந்த திசையில் குறிப்பிட்ட கிரகங்களின் ஆதிக்கம் அப்படின்னு. சார் இதனால நீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க? அந்தந்த இடத்துல இப்ப ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கு. இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த திசையில வடக்கு திசையில குரு பகவான் இருக்காரு, அதனால வடக்கு திசையில குரு பகவான் இருக்கனால என்ன சார்? ஒரு விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வாஸ்துல நம்ம எந்த இடத்துல தோத்து போயிடுறோம்
அப்படின்னா ரொம்ப பேரு நல்லா வாஸ்துலாம் நம்புறது இல்லை சார். ஏன் நம்புறது இல்ல சார்? ஒருத்தன் இப்படி வீடு கட்டியிருக்கான், போர் போய் வடமேற்கு மூலையில போரே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, வாயு மூலையில அவன் போர் போட்டிருக்கான், அவன் ஓவோன்னு இருக்கான் சார். அவனுக்கு என்ன சார் பிரச்சனை? அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தா பெரிய வசதியா இருக்கான் சார். எல்லாரும் ஒரு புரிதல் சார். இந்த இடத்தில் தான் ஜோதிடம் என்பது, நவகிரகம் என்பது வாஸ்துவில் 100% செயல்படுது சார். ஒரே மாதிரியான ரெண்டு வீடு, அண்ணன் தம்பி 2 பேர் வீடு வாங்குறாங்க, பக்கத்துல ஒரே மாதிரி வீடு. அப்பா வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க பையனுக்கு. 2 பசங்க, 2 பையனுக்கு ஒரே மாதிரி 2 வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனித்தனியா வாங்கி, தனித்தனியா போர், தனித்தனியா காம்பவுண்ட் வால், வீடு எல்லாமே தனித்தனியா 2 பசங்க வாங்கி கொடுக்குறாரு. பெரிய பையனுக்கு ஒண்ணு, சின்ன பையனுக்கு ஒண்ணு. 2 வீட்லயும் ஒரு புரிதலுக்காக வடக்கு திசை யாரு? வடக்கு திசையில குரு பகவான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, தெற்கு திசையில செவ்வாய். அது ஒரு இடத்துலயும் ஒரு கிரகங்கள் ஆதிக்கம் இருக்கு. ஒரு புரிதலுக்காக தெற்கு திசையில ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடிப்படின்னு வச்சுக்கோங்க. தெற்கு திசையில மாடிப்படி தப்பா இருக்கு, அல்லது ஒரு பாத்ரூம் தப்பா கட்டியிருக்காங்க, அல்லது ஒரு செப்டி டேங்க் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. 2 வீட்டு, என்ன 2 ஒரே மாதிரி வீடு. இப்ப நம்மளோட புரிதலுக்காக ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தெற்கு திசையில ஒரு பாத்ரூம் இருக்கு, நிறுதி மூலையில ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தென்மேற்கு மூலையில நிறுதி மூலையில ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க 2 வீட்லயும். இந்த வீட்லயும் அதே மாதிரி இருக்கு, அந்த வீட்லயும் அதே மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவருக்கு ஒரு எப்பயும் போல முதல்ல நல்ல வளர்ச்சி, அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஆனா தம்பி எப்ப அந்த வீட்டுக்கு வந்தாரோ, வந்ததுல இருந்து தம்பிக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு வீட்டுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. சார், இது இப்படி வீட்டுக்கு வந்ததுல இருந்தே முதல்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு பெரிய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். அப்படி அவர் வந்து காட்டுறப்ப அவங்க சொல்றாங்க, சார் இல்ல சார், நிறுதி மூலையில பாத்ரூம் இருக்கு, இங்க பாத்ரூம் இருக்கலாமா சார், இந்த பாத்ரூம் இடிச்சிருங்க சார் அப்படின்றாரு. அப்ப இடிச்சா அந்த வீட்டுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கரெக்டா வரலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அவர் இன்னொரு ஆளையும் கூட்டி வந்து காட்டுறாரு. அவரும் சொல்றாரு, இது பாத்ரூம் தான் பிரச்சனை, பாத்ரூம் இடிச்சிருக்கன்றாரு. இவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம அண்ணன் வீட்டுலயே இதே மாதிரி பாத்ரூம் இருக்குது, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காரு. நம்ம வீட்டுல மட்டும் இந்த பாத்ரூம் ஏன் சார் பிரச்சனை வருதுன்னா, அந்த இடத்துல தான் ஜோதிடம் அப்படிங்கிறது, ஒரு வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு முழு பங்கு அப்படிங்கிறது வைக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த இடத்தில் ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, தென்மேற்கு மூலை அப்படின்னா, இப்ப தென்மேற்கு மூலையில அதான் தப்பு நடந்திருக்கு, நம்ம சும்மா பேசலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப தென்மேற்கு மூலைங்கிறது ராகுவுடைய இடம். அப்ப ஜோதிடத்தில் ஜாதகத்துல, அவருடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கு, அவர் தென்மேற்கு மூலையில ஒரு தப்பே செஞ்சிருந்தாலும் அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஆனா ஜாதகத்திலேயும் அந்த கிரகம் கெட்டு, அந்த கிரகத்துடைய திசையில் நம்ம ஒரு வீட்டுல வாஸ்து ரீதியாக தப்பு செஞ்சிடறோம். அதே இப்ப தம்பி பண்ண வேலை. அப்ப ஒரு கிரகம் கெட்டு, அந்த கிரகத்துடைய திசை, எந்தெந்த திசை யாரோடைய இடம் நம்ம சொல்லியாச்சு. அப்ப அந்த திசையில கிரகத்துல, அந்த கிரகத்துடைய திசையில நம்ம வாஸ்து ரீதியாக நம்ம வீட்டுல ஒரு தப்பு செய்யும் பொழுது, அது ஜாதகத்திலையும் கெட்டிருக்கு, வாஸ்து ரீதியாக வீட்டிலையும் கெட்டிருக்கப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதுவும் குறிப்பிட்டு அந்த திசை, அந்த புத்தி எடுத்து நடத்தும் பொழுது, தசா புத்தி வரும் பொழுது, அந்த வீட்டுல வசிக்க முடியாத சூழ்நிலை, வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டை விட்டு நம்ம வெளியேறக்கூடிய சூழ்நிலை கூட அந்த இடத்துல உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்துக்கும். அப்ப நம்ம எப்பயுமே வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்டு நம்ம பார்க்கணும், ஜோதிடம் அப்படிங்கிறதுல அதுல ஒரு பங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப வாஸ்து, நம்ம வீடு கட்டுறது வாஸ்து தான் தனியாக கட்டியிருந்தோம். ஜாதகம் நல்லா இருக்காங்களா, ஏன்னா யாருக்கும் 9 கிரகம் நல்லா இருக்காது, ஒரு 4 கிரகம் நல்லா இருந்தாவே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்றோம். அப்ப மிச்சம் 5 கிரகம் கெட்டுதான் கிடக்கும். நம்ம வாஸ்து தான் சரியா கட்டிடணும். தப்பா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், எந்த இடத்தில் இந்த கிரகம் வேலை செய்யுது, நவ கிரகம் ஜோதிடத்தில் எந்த இடத்தில் வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். வாஸ்து ரீதியா சரியா நம்ம கட்டிட்டோம்னா அந்த கிரகம் கெட்டிருந்தா நமக்கு என்ன, நல்லா இருந்தா நமக்கு என்ன, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப வாஸ்து ரீதியாக நம்ம தவறு செய்யும் பட்சத்தில்
கிரகமும் கெட்டு இருந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். வேற ஒண்ணுமே இல்லை சார். சாமானியனோட பையன் அன்றாட கூலிக்கு போனாதான் சம்பளம் அவங்களுக்கு. அன்றாட கூலிக்கு போய் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பையன் இருக்கான், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவருடைய ஒரு பையன், அந்த பையன் டெய்லியும் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்றாரு. வேலைக்கே போகாம ஒரு 2000 ரூபாய் செலவு பண்றாரு. இந்த பையன் இருக்காரு, சாமானியனோட பையன், இவரும் வேலைக்கே போகாம ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்றாரு. யாருக்கு சார் ஒரு பாதிப்பு இருக்கு? எக்காரணத்தை கொண்டும் அந்த சாமானியனோட குடும்பத்துக்கிட்ட ஒரு பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வருமானமும் இல்லை, இங்க செலவு அதிகமா இருக்கு. ஆனா அவருக்கு இவருனால வருமானம் கிடையாது, அந்த பையனால வருமானம் கிடையாது. பண தொழிலதிபரோட பையனால அவங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி வீழ்ச்சியும் கிடையாது, இருக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கு. அதேதான் நமக்கு வாஸ்து ரீதியாக ஒரு கிரகம் கெட்டு, ஒரு இடம் கெட்டு இருந்து ஜோதிடத்தில் அது நல்லா இருக்கிறப்ப நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது 2வது கொடுக்காது. அதே மாதிரி வீழ்ச்சியும் கொடுக்காது. ஆனா ஜோதிடத்திலும் கெட்டு இருந்து அதே வாஸ்து ரீதியாக அதே திசையில நம்ம பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறப்ப நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும். அதுதான் அந்த சாமானியோட பையன் பண்ண வேலை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப எப்பயுமே நம்ம இந்த இடத்தில் நவகிரகத்தை ஒரு இடத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது வாஸ்து ரீதியாக அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வாஸ்து ரீதியாக நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திசைக்கும் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க தயவு செய்து. ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஒரு தெய்வத்தோட இடம் ஒரு ஒரு திசை. அப்ப இந்த வடக்கு திசை யாருடைய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரனின் திசை வடக்கு, கிழக்கு திசை இந்திரனுடைய திசை கிழக்கு, அதே போல தெற்கு திசை யம தர்மனின் திசை தெற்கு, வருணனின் திசை மேற்கு. அப்ப இந்த 4 திசைகளுக்கும் 4 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வடகிழக்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது பாருன்னா ஈசானிய பகவான் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையுடைய தெய்வம், அக்னி பகவான் அப்படிங்கிறது தென்கிழக்கு திசை, நிருதி பகவான் அப்படிங்கிறது தென்மேற்கு திசை, அதே மாதிரி வடமேற்கு திசையான வாயு முறைக்கு வாயு பகவான். அப்ப இந்த 8 திசைகளுக்கும் 8 தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த இடத்துடைய மையம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுடைய மையம் அப்படிங்கிறதுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா அவருதான் பிரம்மன். ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கு. வீட்டுடைய மையத்துடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மன். அப்ப ஒரு இடத்துடைய தென்மேற்கு மூலையில் இருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நிமிஷம், ஒரு இடத்துல ஒரு வீட்டுல, நான் இப்ப இடத்துல சொல்ல, ஒரு வீட்டுல ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம கட்டியிருக்கிறோம். ஒரு 30க்கு 40ன்னு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 30க்கு 40 அப்படிங்கிற ஒரு வீட்டுல தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரையறோம், ஒரு நூலை கட்டுறோம். அதே மாதிரி வடமேற்கு மூலையிலிருந்து இந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு ஒரு நூலை அப்படி கட்டுறோம். ரெண்டையும், இது ரெண்டும் இணையிற இந்த இடம் தான் யாருடைய இடம்? பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானம் அது. அப்ப பிரம்மனுடைய ஸ்தானத்திற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். இந்த இடத்தோட நவகிரக அதிபதி தான் சூரியன். சார் எப்பயுமே ஏன் நம்ம இதை ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பாக்குற தொழில் முறை வாஸ்து நிபுணரா இருந்தாலும் சரி, ஒரு ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, நபர்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரு வீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். ஏன்னா ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வடகிழக்கு திசை யாருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு வருமானத்துல பிரச்சனை இருக்கும், செல்வத்துல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனை இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், எதிர்பாராத பிரச்சனைகள், திடீர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும்.
பெண்களுக்கு அக்னி மூலையில ஒருத்தவங்களுக்கு வாஸ்து ரீதியாக பாதிப்பு இருந்தால் கடன் பிரச்சனை வரும், தற்கொலை எண்ணம் வரும், ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். அதே தென்மேற்கு திசையில் ஒருத்தவங்களுக்கு வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒழுக்க குறைபாடு ஏற்படும். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணுடைய கௌரவம் அப்படிங்கிறது அந்த மூலையில அடங்கியிருக்கு. அப்ப பெண் ஒரு வடிதாண்டுவால் பத்தினி அப்படின்னு சொல்றாங்க. ஒரே அப்ப ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது அந்த திசைக்கு தகுந்தாற்போல் அப்போ ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஒரு திசைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே போல இந்த மையஸ்தானம் சொல்ற பிரம்மஸ்தானம், பிரம்மனுடைய இடம், இந்த இடத்தில் வாஸ்து ரீதியாக தவறு இருந்தால் வேற எந்த இடத்துல ஒரு தவறு இருந்தாலும் வச்சுக்கோங்களே, நோய் நொடியினால் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை எதா இருந்தாலும் தீர்க்க முடியும். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த மைய புள்ளியில் வாஸ்து ரீதியாக நம்ம ஒரு தப்பு அப்படிங்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற பாதிப்புலாம் கிடையாது சார். பிரம்மஸ்தானத்தில் யாருக்கு தவறு நம்ம வாஸ்து ரீதியாக ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகபட்சம். ஒரு வீடு கட்டி ஒரு 6 மாசம் இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே வீடு கட்டினா நல்லா இருந்தாங்க சார், வீடு கட்டினா திடீர்னு இறந்துட்டாரு சார். வேற என்ன இல்லை, இறப்பு அப்படிங்கிறது உறுதி தவறு இருக்கும் பட்சத்துல. இது ஒரு பயமாத்திரக்காக சொல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக, விழிப்புணர்வுக்காக. அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எக்காலத்துக்கு வந்து சரியா இருக்கும். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் தவறுதலா இருக்கும் இடத்தில், தவறுதலா இருக்கும் பட்சத்தில் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது. அப்ப தவறா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? தவறா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? இந்த இடம் அப்படிங்கிறது, இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது, ஏன்னா வேற பக்கம் தவறுனா வேற கட்டியிருப்போம், வீட்டுக்குள்ள என்ன சார் கட்டியிருக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான பகுதி. அந்த இடத்துல எப்பயுமே காலியாத்தான் இருக்கும். அந்த காலத்து பழங்காலத்து வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முற்றம் மாதிரி வச்சு அப்படி ஃப்ரீயா மேல இருந்து விட்டுருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் முற்றம் வச்சு வீடு கட்டுறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல ஒரு பில்லர் அமைகிறது, அல்லது இப்படி ஒரு செவுறு கட்டுறது, அல்லது இப்படி ஒரு செவுறு வர்றது, ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல செவுறு அப்படிங்கிறது வந்துட்டாவோ, பில்லர் அப்படிங்கிறது வந்துட்டாலோ அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப சூரியன் என்ற கிரகம் ஒரு ஆத்ம கிரகம், பிரம்மனுடைய வேலை ஒரு உயிரை படைத்தது. அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் பிரம்மன் என்று சொல்லக்கூடிய இடமும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த இடத்துல ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்கு சார்? அந்த சூரியன் என்றாலே அந்த வீட்டுல இருக்கிற தந்தை அப்படிங்கிறது. அப்ப தந்தை அந்த வீட்டை, தந்தை இல்லை அப்படின்னா அந்த வீட்டை வசிக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரன், ஒரு மூத்த ஆண், அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வந்தே தீரும், வேற மாற்றமே கிடையாது. அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் வேற, முதலே நான் ரொம்ப டைம் சொல்லியிருக்கேன், இந்த பிரம்மஸ்தானம் என்பது மனிதனுடைய தொப்புள் பகுதி என்பது பிரம்மஸ்தானம். தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையும் அடி பாதத்தையும் அளந்தீங்கன்னா அது சரியான மையத்துல இருக்கும். அதே மாதிரி வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் அளந்து பார்த்தீங்கன்னா சரியான மையத்துல இந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட்ல கரெக்டா இருக்கும். அப்ப இந்த ஒரு உயிர் அப்படிங்கிறது எந்த இடத்திலிருந்து உருவாகிறது? இந்த தொப்புள் பகுதியில இருந்த ஒரு உயிர் அப்படிங்கிறது தியானம். அப்ப இந்த தொப்புள் பகுதிங்கிற இடத்துல ஒரு சின்னதா வேற இடத்துல ஒரு கத்திய வச்சு குத்துனீங்கன்னா கூட ஒண்ணும் ஆகாது. ஒரு காயம் தான் ஏற்படும். காலில் குத்துறீங்க, கையில குத்துறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு குத்துறீங்க, ஏதோ ஒரு வகையில உயிர் தப்பிச்சுக்கும், காயம் தான் ஏற்படும். ஆனா அந்த தொப்புள் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு சின்னதா ஒரு குண்டூசி குத்துனீங்கன்னா கூட உயிர் அப்படிங்கிறது. அப்ப நம்ம ரொம்பவே இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். எந்த ஒரு தவறு அப்படிங்கிறது நம்ம நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்குள்ள எக்காரத்தை கொண்டும் பாத்ரூம் வரக்கூடாது. டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற பகுதியில மையத்துல வரக்கூடாது. பிளஸ் இந்த செவுரோ பில்லரோ அப்படிங்கிறது எக்காரத்தை வரக்கூடாது. ஓகே.
இப்ப வரையும் நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? சார் எல்லாருக்கும் புரியுது சார். நல்லா இருந்தது சார். சிறப்பா இருந்தது உங்க வகுப்பு. என் நேம் கணேசன், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார். சார் இப்போ ஒரே ஒரு டவுட் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஈசானி மூலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வாஸ்துல வந்து நம்ம மகாவிஷ்ணுக்கு பெருமாளுக்குன்னு ஒரு இடம் இருக்கா சார்? சார் ஒரு இடமும் நம்ம சார் தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசணும் சார். நமக்கு அதுக்கான டைமே இல்ல. ஓகேங்களா? நம்ம நடந்த வகுப்புகள் ரீதியா ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிறது கேட்கலாம். புதன் அப்படிங்கிறது பெருமாளுடைய ஸ்தலம் தான் சார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே சார். அந்த குபேர மூலை வந்து பெருமாளோட இடம். குபேர மூலை நான் சொல்ல சார். வடகிழக்கு மூலை புதன் பகவானுடைய இடம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே நன்றி. அடுத்து வாங்க. நம்ம அடுத்த சந்தேகத்தை மட்டும் கேளுங்க. அடுத்த சப்ஜெக்ட். ஓகே சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். சார் இப்ப எந்த ஒரு வீடா இருந்தாலும் வாஸ்துன்றது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ணாது. எனக்கு வாடகை இருக்கும், எங்களுக்கு சென்னையில இருக்கேன் நானு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் 60% மேல வாஸ்து கண்டிப்பா நல்லா இருக்காது. 40% கண்டிப்பா ஏதாவது ஒரு குறையோட தான் இருக்கு. அதுவும் மிகப்பெரிய குறையோட இருக்கு. சோ இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த வாஸ்து வந்து அவங்க எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது மேடம். நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அதாவது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு இப்ப கட்டாத வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி நூலை கட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம். ஆல்ரெடி கட்டிட்டாங்க. இந்த இடத்துல 3 இடையில செவர்லாம் இருக்கும். நூலை பிடிச்சி கரெக்டா மார்க் பண்ண முடியாது. கரெக்டுங்களா மேடம்? இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 22 அடி நீளம்னு வச்சுக்கோங்க. மொத்த நீளம் 22 அடி. இங்கிட்டு ஒரு 26 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 22 பாதி 11 அடி. இந்த 11 அடியில செவரு அப்படிங்கிறது வரக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா மேடம்? 11 அடியில செவரு வந்துருச்சுன்னா மையத்துல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறதுல வரையும் போகும். அதே மாதிரி இந்த 26 அடிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 13 அடியில செவரு அப்படிங்கிறது வரக்கூடாது. இந்த ரெண்டு சந்திக்கிற இடம் தான் இது. இப்படி வந்துருச்சு அப்படின்னா பிரம்மஸ்தானம் அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ஒரு 2 months இருக்கு மேடம். 2 months பிஃபோர் நான் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தேன். ஒரு புது வீடு. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். ஒரு புது வீடு கட்டி அவ்வளவுதான் ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 6 மாசத்துக்குள்ள இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாஸ்து பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் போய் பாக்குறேன். இதே மாதிரி இப்படி மொத்தத்துக்கு 22 அடி நீளம். அதை என்ன பண்ணிருக்காங்க, 2 பார்ட்டா பிரிச்சு, இப்ப தம்பிக்கு ஒரு பார்ட்டாவோ அண்ணனுக்கு ஒரு பார்ட்டாவோ இப்படி பிரிச்சிருக்காங்க. இது இந்த சைடு அண்ணன் இருக்காரு, இந்த சைடு தம்பி இருக்காரு, இடையில இப்படி ஒரு ரூம் இப்படி போய்க்கிற மாதிரி இப்படி ஒரு வீடு. இத வீட்டை கட்டி பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சிச்சு 2 சென்டரா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு போனோடனே நம்ம, ஏன்னா ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனா வேற இதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். முத பாக்குறது பிரம்மஸ்தானத்தை பார்க்கணும். அப்ப நான் போனாலும் ஒரு டேப்பை பிடிச்சி அளந்து பார்த்தவொடனே சென்டர்ல பிரம்மஸ்தானம் அடி வாங்கிச்சு பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சவொடனே நான் எடுத்தவொடனே இந்த கேள்வியை கேட்டேன். சார் யாருக்காவது இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெருத்த அடி விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எடுத்தவொடனே அப்பா இறந்து போயிட்டாரா கேட்க முடியும். அப்ப நம்ம கேட்போம். அவர் சொன்ன ஒரே விஷயம், சார் வீடு கட்டி அவ்வளவுதான் சார். இப்ப 1 வருஷத்துக்கு தான் சார் ஆகுது. எங்க அப்பா ஒரு வீடு கட்டி ஒரு 4 மாசத்துல இறந்துட்டாரு. அவரு ஆக்சுவலி ஃபாரின்ல இருக்காரு. இப்ப அவரு இது வந்து அவருடைய அவேர்னஸ் பாக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அவர் சரி பண்ணல. அப்ப வரையும் சரி பண்ணல. சரி பண்ணாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல இவரோட அண்ணன் இருக்காரு. இவங்க ஒய்ஃப் இவங்களை விட்டு போயிட்டாங்க. அவரு ஒரு மனநல பாதிக்கப்பட்டாரு. ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, ஒய்ஃப் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்ப இவரு தற்கொலை எண்ணத்துக்கு போற அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு, அப்ப அது வரையும் நல்லா இருக்காரு அப்பா இருக்க வரையும். அப்ப இது சரி செய்யாம அவருக்கு மிகப்பெரிய அடுத்தடுத்து இது சரி செய்யலாம், அடுத்து அவருக்குமே உயிர் பாதிப்பு இருக்கு. அவங்க அண்ணனுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அப்ப அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா அளந்து இந்த செவரை உடைச்சு இது என்ன பண்ணணுமோ அது மாதிரி சரி பண்ணி கொடுத்து அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால இந்த 6 மாசத்துக்கு செயல்படாது, 1 வருஷம் செயல்படாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கிடையாது. ஓகேங்களா? தப்புனா வீடு கட்டணவனே தப்பு தான். ஓகேங்களா மேடம்? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாடகை வீட்டுக்கு வாஸ்து செயல்படாது. இந்த வீடு வசிக்கிறதுக்கே வாஸ்து, அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, யாரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு 2 வீலர்ல நம்ம ஒரு நண்பர் இருக்காரு, அந்த 2 வீலர் கொடுங்க. என்கிட்ட இல்ல, இந்த இங்க நான் இருக்கு, நான் வந்து கிண்டியில இருந்து சைதாப்பேட்டை வரையும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுறேன், 2 வீலர் கொடுங்க வாங்கிட்டு போறோம். போற வழியில இந்த சின்னமலை அப்படிங்கிற இடத்துல நம்ம கீழே வந்துடுறோம். வண்டியில பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வண்டியில பிரேக் இல்லை. சைதாப்பேட்டை போற இடத்துல இடையில நம்ம கீழே வந்துடுறோம். வண்டியில பிரேக் இல்லாதனால யாருக்கு பாதிப்பு? வண்டிக்காரவங்களுக்கா, வண்டி ஓட்டிருக்கணும்?
சார் இது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா வாடகை வீட்ல இருந்து நல்லாவே நான் அனுபவிச்சுட்டேன். அனுபவமாவே தெரியும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ஆனா கிடையாது. எங்கேயுமே அந்த அமைய வண்டியை மாட்டேங்குது சார். ஓட்டிட்டு போறவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. வண்டிக்காரவங்களுக்கு என்ன பாதிப்பு? வண்டிக்காரவங்களுக்கு வண்டி உடைஞ்சு போயிடும், வண்டி கீழே விழுந்துருச்சு, அதுதான் பாதிப்பு. அப்ப நம்ம எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீடு கட்டி நம்ம வாடகைக்கு விடுறோமோ நமக்கு வேற பாதிப்பு வராது, அந்த வீட்டுனால பாதிப்பு வரும், வீட்டுல வசிக்கிறவங்களால பாதிப்பு வரும். கரெக்டான ஆளு வீட்டுக்கு வர மாட்டாங்க, வாடகை சரியா கொடுக்க மாட்டாங்க, அவங்க பிரச்சனை கொடுக்குற ஆளுங்க வருவாங்க, சண்டை கட்டுற ஆளு வருவாங்க, தவறுதல் பண்ற ஆளுங்கெல்லாம் வருவாங்க, அல்லது வீட்டுக்கு வர்றவங்க அடிக்கொருக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தா வீட்டுக்காரங்க பிரச்சனை தானே மேடம். அப்ப வசிக்கிறவங்களுக்கு தான் இது சார்ந்த பிரச்சனை. வீட்டுக்காரங்களுக்கு வர்ற வீட்டுனால பிரச்சனை வரும். அந்த டாக்குமெண்ட் பக்கத்துக்காரன் கேஸ் போடுவான், இந்த இங்கிட்டு இருந்து செவுரு அள்ளி போடுவான், இங்கிட்ட ஒருத்தர் இடிப்பியா, அங்கிட்ட ஒருத்தர் குத்திவான், அது மாதிரியான பிரச்சனை கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது ஐயா வணக்கங்க. ஓகே அத மேடம் அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் மேடம். நம்ம இப்ப நடந்த வகுப்புல இதே ஓகே ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தர்மராஜிங்க என் பேரு. நான் வந்துங்கய்யா ஒரு பெரிய நிலப்பகுதி, அதாவது ஒரு 100 மீட்டர் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்டாவே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட வகுப்பு. இப்ப வரையும் நம்ம வகுப்புக்கான கேள்வி பிரம்மனை எடுக்கும் போது அந்த மொத்த நிலப்பகுதிக்கு எடுக்கணுமா இல்ல இதுக்கு காம்பவுண்ட முதல்ல பிளான் பண்ணிட்டு அப்புறம் எடுக்கணும்? அதான் சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் முதல்ல அதுக்கு தெளிவா சொன்னேன். கட்டின வீடு இடத்துக்கு கிடையாது சார். பிரம்மஸ்தானங்கிறது நீங்க ஒரு 100 அடி நீளமா இருக்கட்டும், அதுல ஒரு 30 அடி வீடு கட்டுவீங்களா சார்? அந்த 30 அடி வீட்டுக்கு தான், காம்பவுண்ட் வாலும் கிடையாது, வீட்டுக்கு தான். ஓகேங்க சூப்பர்ங்க. தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். ஓகே சார். வணக்கம் சார். சின்ன போர்ஷனா இருந்தாலும் நல்லா தெளிவா புரிதல் எளிமையாவும் இருக்குங்க சார். வாழ்த்துக்கள் சார். எங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி பால்கனி ஓபன், செவர் கிடையாது. ஓகேங்களா? அப்ப பால்கனி ஓபனா விட்டுறோம். அப்ப செவர் இருக்கிறதுல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாமா, மொத்த நிலத்துக்கு தான் எடுக்கணுமா? அதாவது தலைவாசல் எங்க வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து கணக்கு. தலைவாசல்ல இருந்து கணக்குங்களா? காமனா வீட்டுக்குன்னா வீட்டோட வாசப்படியில இருந்து கணக்கு. வீட்டோட வாசப்படியில இருந்து கணக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும், வீட்டுடைய வாசப்படிங்கிறது தான் அடப்பா இருக்கும். வீட்டுக்கு வெளியில இருக்கிறதுங்கிறது ஃப்ரீயா போர்ட்டிகோ மாதிரி பேசேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அதை போய் நம்ம அடைச்சிட்டு அங்க ஒரு கேட் வச்சோம்னா அங்க இருந்து பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்டட் ஏரியாவுல தான் நம்ம நீள அகலம் எடுத்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். ஓகே ஓகே. எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப வரையும் பார்த்தது அப்படிங்கிறது ஒரு இடத்துடைய அடிப்படையான ஒரு வாஸ்து ரீதியாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயம், ஒரு திசையில நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க சார். ஒரு திசை, அந்த திசையில நம்ம வீடு கட்டுறோம் அல்லது அந்த திசையுடைய மனையை வாங்குறோம். வடக்கு பார்த்து வீடு கட்டுறோம் அல்லது வடக்கு பார்த்து திசையுடைய மனையை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வடக்கு பார்த்து வீடு கட்டினாலும் சரி, வடக்கு பார்த்து உள்ள மனையை வாங்கினாலும் சரி, வடக்கு பார்த்து உள்ள இடத்த வாங்கினாலும் சரி, அந்த திசை ஃபர்ஸ்ட் நமக்கு யோகத்தை கொடுக்குமா அல்லது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்கணும். நமக்கு எப்பயுமே யோகத்தை கொடுக்குற ஒரு திசையுடைய மனையை வாங்கும் பொழுதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில வீடு கட்டும் பொழுதுதான் நம்ம அந்த வீட்டுக்கு போன கலாகரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸ் வந்துருக்கு. ஓகே. அப்ப அந்த திசையுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில வீடு கட்டும் பொழுதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையுடைய இடத்த வாங்கும் பொழுதுதான் நம்ம அந்த இடம் வாங்கினாலும் நல்ல யோகம் சார். அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். எப்ப நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசையிலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துலயும் நம்ம வீட்டை வாங்கிட்டோம், அந்த திசையில தலைவாசல் அப்படிங்கிறத அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்காரணத்தை கொண்டும் அடுத்தடுத்து நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் பிரச்சனையாகவே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும், அப்ப எந்த திசையில தலைவாசல் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கறத எப்பயுமே நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஏன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெற்கு பார்த்து வீடு கட்டிக்கிட்டு வடக்கு பார்த்து யோகம்லாம் போய் நம்ம தெற்கு பார்த்து மனை வாங்கினா எப்படி வடக்கு பார்த்து வீடு கட்ட முடியும்? அப்ப எப்பயுமே ஒரு இடம் வாங்காததுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சோம். எந்த திசையை பார்த்து மனை வாங்க போறோம், எந்த திசை வீடு நமக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த திசையில பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு ப்ரீ பிளான் அப்படிங்கிறது பண்ணிட்டா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். இது நமக்காக நம்ம வீடு ஆல்ரெடி கட்டியிருப்போம் எல்லாரும்.
இருந்தாலும் நமக்கு ஒரு கிளைண்ட் ஒரு தொழில் முறையா வர்றப்ப நம்ம அடுத்தடுத்து பண்றப்ப கரெக்டா நம்ம பண்ணணும். ஓகே, இப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டுல 5 பேர் வசிக்கிறோம், 10 பேர் இருக்கும் சார். யாருடைய யோகத்திற்கு இந்த வீட்டை பார்க்கணும், யாருடைய ராசிக்கு அந்த திசை அப்படிங்கறது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த ஜோதிட ரீதியா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சார், ஒரு வீடு அப்படிங்கிறது, வீடு என்றாலே சுக்கிரன் என்று பொருள். வீடு என்றால் சுக்கிரன் என்று பொருள். அதே மாதிரி வீட்டுல ஒரு ஒரு உறுப்பினர்கள்லாம் வசிக்கிறோம், ஒரு 4-5 பேர் எல்லாரும் உறவுகள் வசிக்கிறோம். அதுல மனைவி என்பவள் சுக்கிரன், மனைவி என்பவள் சுக்கிரன், ஒரு வீடு அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப எப்பயுமே மனைவியோட யோகத்துக்கு தான் ஒரு வீடு அப்படிங்கிறது வாங்கணும். ஒரு வீடு கட்டுறோம்னா அது மனைவியோட யோகத்துக்கு தான். அதனாலதான் கல்யாண ஆகி வீடு கட்டுவாங்க, கல்யாண ஆகி இடம் வாங்குறாங்கன்னு சொல்றது காரணம் அந்த மனைவியோட யோகம் தான் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்குறோம்னா அது மனைவியுடைய பேர்ல தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப மனைவியுடைய பேர்ல அந்த இடத்த வாங்குறப்ப, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப மனைவியுடைய யோகத்துக்கு மட்டும் அந்த திசையை பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்க தேவையில்லை. ஒரு கான்செப்ட். 2வது விஷயம் என்னன்னா, மனைவி பேர்ல பதிவு பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை சார். கணவன் பேர்ல தான் பதிவு பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவர் தான் வேலைக்கு போறாரு, அவர் பேர்ல லேண்ட் இருந்தா தான் நாளைக்கு லோன் போட்டு வீடு கட்ட முடியும் ஒண்ணு, அல்லது அவர் பேர்ல தான் பதிவு பண்றதுக்கான சூழ்நிலையே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, கண்டிப்பா மனைவிக்கு பார்த்தே தீரணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க பேர்ல பத்திரம் இருந்தாலும் பார்க்கணும், இல்லாட்டி பார்க்கணும். இருந்தா அவங்களுக்கு மட்டும் பார்க்கணும், அவங்க பேர்ல பத்திரம் இல்லைன்னா அவங்களுக்கும் பார்க்கணும், பிளஸ் பத்திரம் இருக்கிற கணவனுக்கும் பார்க்கணும். 2 விஷயம். மனைவி பேர்ல பத்திரம் இருந்தா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், கணவன் பேர்ல பத்திரம் இருந்தா மனைவிக்கும் பார்க்கணும், கணவனுக்கும் பார்க்கணும், வேற ஒண்ணு இல்லை. அப்ப நம்ம யாருடைய ஜாதகத்துப்படி எந்த திசைக்கு யோகத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், இந்த திசை நல்ல திசை, அப்ப இந்த திசையில மனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் பார்க்க போறோம். இதுல ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை, ஒரு அடிப்படையா இருந்து நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஜாதகத்துப்படி இந்த திசையை உடைய மனையை வாங்கணும், இந்த திசையில தான் தலைவாசல் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஜோதிடம் தெரியாதவங்க கூட நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம புரியுற அளவு தான் இருக்கு. ஓகே, இப்ப இது ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறத நம்ம வரையறோம். இந்த ராசி கட்டத்துல இதுதான் முதல் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ராசிக்கு பெயர் மேசம், இந்த ராசிக்கு பெயர் ரிஷபம், இந்த ராசிக்கு பெயர் மிதுனம், இந்த ராசிக்கு பெயர் கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இப்படி 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேச ராசி அப்படிங்கிற திசை அப்படிங்கிறது, இதோட திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. ரிஷப ராசியோட திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசியோட திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. கடக ராசியோட திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. சிம்ம ராசியோடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. கன்னி ராசியோடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. துலாம் ராசியோடைய திசை மேற்கு திசை. அடுத்து விருச்சிக ராசியோடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. தனுசு ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. கும்பராசியுடைய திசை மேற்கு. மீன ராசியுடைய திசை வடக்கு. அப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த 12 ராசிகள் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க. ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஜோதிட ரீதியா அந்த வீட்டுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ஒரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி அப்படின்னு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னா சூரியன். அதே மாதிரி இந்த கடக ராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். அதே மாதிரி இந்த ரிஷபத்திற்கும் துலாவுக்கும் அதிபதி சுக்கிரன். விருச்சகத்திற்கும் மேசத்திற்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். தனுசிற்கும் மீனத்திற்கும் அதிபதி யாருன்னா தனுசிற்கும் மீனத்திற்கும் குரு பகவான் தான் அதிபதி. கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி. இப்படி ஒரு திசைக்கும் ஒரு அதிபதி. அப்படி அதிபதினா அந்த வீட்டுடைய ஓனர் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 12 ராசிகளை 12 ராசி அப்படிங்கிறது இருக்கு. அதை ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த வீட்டுடைய அதிபதி யாருன்னு சொல்லி. அடுத்து இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12 ராசியை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறோம். ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், இன்னொன்னு உபயம். சரராசிகள், சிரராசிகள், உபயராசிகள் சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேசராசின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, அதே மாதிரி மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, அதே மாதிரி இந்த கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி. இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்பராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீனராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு இந்த 12 ராசிகளை பிரிச்சிருக்கோம். இப்ப 4 வகை 12 ராசி. ஒரு ராசி என்னென்ன ராசி, அந்த ராசிக்குரிய திசைகள் என்னென்ன, அந்த இடத்துடைய ஓனர் என்ன, அதே மாதிரி இதுல சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு 3 வகை பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல நம்ம பார்க்க போறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளுக்கும் பெயர் சரராசின்னு அர்த்தம். இந்த சரராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். ஃபர்ஸ்ட். அடுத்து பிறராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி மற்றும் கும்பராசி, இந்த 4 ராசிகளுக்கும் 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா உபயராசியில் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி, இந்த 4 ராசிகளும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் தான் ஒருவருக்கும் பலனை நிர்ணயம் செய்யும். எல்லாத்துக்கும் தெரியும். ராசி கிடையாது, லக்னம் தான். அப்ப என்ன லக்னமோ, சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். சர லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகாது, பிற லக்னமாக இருந்தால் 9வது இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தால் 7ஆம் இடம் ஆகாது. அப்ப அவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்தில் இருந்து 11ஆம் இடமா, 9ஆம் இடமா, 7ஆம் இடமா, ஏன்னா லக்னத்தை பொறுத்து முடிவு செய்யும். அந்த இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு அந்த இடத்திற்கு பெயர் பாதக ஸ்தானம். அப்ப யார் ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. முதல் பயன், அந்த லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. 2வது விஷயம், அந்த பாதக ஸ்தானத்துக்குன்னு ஒருத்தர் ஓனர் இருக்காருல்ல, ஒரு இடத்துக்கு ஒரு ஓனர் இருக்காரு. அப்ப அந்த பாதக ஸ்தானத்துக்குன்னு ஒரு ஓனர் இருக்காரு. அவருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பேர் பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. நமக்கும் ஒருத்தர் தீங்கு செய்வான். அவன் இப்ப பக்கத்து வீட்டுல இருந்தாலும் தீங்கு தான் செய்வான், நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் தீங்கு. அவன் எங்க இருக்கானோ அவனால என்ன முடியுதோ அந்த கெடுதல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்ப இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றப்ப தெளிவா புரியும். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் இருக்கிறவங்க கொடுங்க சார்,
யார்கிட்ட சார் ஏதாவது ஜாதகம் இருக்கு? அவங்க ஜாதகம் தெரிஞ்சா சொல்லுங்க. யாரோ ஒருத்தவங்க. யார் சொல்ல போறீங்க? சார் திவாகர். திவாகர் சார். திவாகர் சார் சொல்லுங்க சார். சார் துலாம் லக்னம் சார், மீன ராசிங்க சார். லக்னம் துலாம், மீன ராசிங்க சார். மீன ராசிங்க சார். மீனத்துல சந்திரன். ஓகே சார், சொல்லுங்க சார். விருச்சகத்துல கேது, சூரியன், குரு சார். கேது, சூரியன், குரு. ஓகே. தனுசுல புதன் சார். தனுசுல புதன். ஆமாங்க சார். ரிஷபத்துல ராகு சார். ரிஷபத்துல ராகு. மிதுனத்துல மாந்தி சார். மாந்தி தேவல சார், அது சொல்லுங்க. கன்னியில செவ்வாய் சார். கன்னியில செவ்வாய். ஆமாங்க. சுக்கிரன் சார். சுக்கிரன் சனி லக்னத்திலேங்க சார். லக்னத்திலே சுக்கிரன் சனி. ஓகே. இப்ப ஒரு விஷயத்தை இதுல தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். சாருடைய ஜாதகம் எப்படின்னா, லக்னம் துலாம் லக்னம், அங்கே சுக்கிரனும் சனி இருக்காரு. அதே மாதிரி விருச்சகத்துல கேது, சூரியன், குரு, இது 3 இருக்கு. தனுசுல புதன் இருக்கு. மீனத்துல சந்திரன் இருக்காரு. ரிஷபத்துல ராகு, கன்னியில செவ்வாய். இதான் ஜாதகம். அப்ப நம்ம லக்னத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு. நமக்கு லக்னம் தான் முதல் வீடு. ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு அடிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப லக்னம் தான் முதல் வீடு. அந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும்னா, அந்த லக்னம் சர லக்னமா, திர லக்னமா, அல்லது உபய லக்னமா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட், லக்னம் என்ன லக்னம், சரமா திரமா உபயமான்னு பார்க்கணும். இதுல பாருங்க, துலாம் லக்னம், அந்த லக்னம் சர லக்னம். அப்ப சர லக்னமாக இருந்தால் நம்ம 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் எது வருதுன்னு பார்க்கணும். துலாம் 1, இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சிம்மம் தான் இதோட 11ஆவது வீடு அப்படிங்கிறது சிம்மம். அப்ப சிம்மத்துடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது, முடிவு பண்ணுறோம். 2வது பாயிண்ட், இது பாதக ஸ்தானம். நம்ம எந்த திசை, என்ன லக்னமோ அந்த லக்னம் சரமா திரமா உபயமானு பாக்குறோம். இது சரம். சரத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்னு அர்த்தம். இந்த இடம் தான் பாதகஸ்தானம். அப்ப அந்த பாதகஸ்தானத்தோட திசை கிழக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். 2வது பாயிண்ட், பாதகஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம். பாதகஸ்தானத்தோட அதிபதி சூரியன். இவருக்கு பெயர் பாதகாதிபதி. பாதகஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. சார் எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க, எல்லாரும் மீட் பண்ணிடுங்க. பாதகஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர், சார் வெங்கடேசன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. பாதகஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. அப்ப இதுல பாதகாதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா விருச்சகத்துல இருக்காரு. விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப திவாகர் சாருடைய ஜாதகத்துப்படி வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் பாதகம் செய்யக்கூடிய திசைகள். சார் திவாகர் சார் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஓகே. இதுல யாருக்காவது இந்த பாத திசை கண்டுபிடிக்கிறது சந்தேகம் இருக்குங்களா? நான் சொன்ன சப்ஜெக்ட் அது புரியுதுங்களா? புரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா சார் எனக்கு இருக்கு. என்னோடது வந்து கன்னி லக்னம். ஓகே. கன்னி லக்னம் மகர ராசி. ஓகே, உங்க ஜாதகத்தையே பார்க்கலாம். ஒரே ஒரு சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு. கன்னி லக்னம் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் இந்த ஜாதகம் பார்க்கறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் சார், அப்படி இல்லாட்டி சொல்லுங்க பேச. ஓகே சார். ஓகே. கன்னி லக்னம், மகரத்துல சந்திரன். அடுத்து சொல்லுங்க மேடம். மகரத்துல சந்திரன், மகர ராசின்னு சொன்னாங்க சார். மகர ராசி தானே மேடம்? ஆமா, மகர ராசினா மகரத்துல சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஓகே. சனி சந்திரன் இருக்காரு மகரத்துல. ஓகே, சனி. ஓகே, அடுத்து 4வது வட்டத்துல ராகு இருக்காரு. ராகு அப்படிங்கிறது இங்க தனுசுல ராகு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2வது கட்டத்துல சூரியன், செவ்வாய், புதன். சூரியன், செவ்வாய், புதன். 10வது கட்டத்துல கேது. 10வது கட்டத்துல கேது. ஓகே. 12ல குரு சுக்கிரன் சார். ஓகே மேடம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓகே, தேங்க்யூ. லக்னம் கன்னி லக்னம்.
கன்னி லக்னம் தரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். முதல் பயன் உபயம் பாருங்க, இதுல உபயம்னு இருக்கு. அப்ப உபயமாக இருந்தால் நமக்கு 7ஆம் இடம் ஆகாதுன்னு. அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதுதான் 7ஆம் இடம். 7ஆம் இடத்தோட திசை வடக்கு. அப்ப இது மீனம் தான் 7. 7ஆம் இடத்தோட திசை வடக்கு. வடக்கு ஃபர்ஸ்ட் ஆகாது. அப்ப இதே பாதகஸ்தானம், இதனுடைய அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு பேர் தான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பாதகாதிபதி ஆன குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் இங்க 12ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில இருக்காரு. சிம்ம ராசியோட திசை கிழக்கு. அப்ப வடக்கும் கிழக்கும் ஆகாது. புரியுதுங்களா மேடம்? புரியுது. இதுல என்ன மேடம் டவுட்? சிம்மத்தோடது கிழக்கு வருங்களா? அதான் டவுட். சிம்மத்தோட திசை கிழக்கு. சார் ராசிக்கு பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமாங்க சார்? இல்ல ரெண்டுக்கும் பார்க்கணுமா? லக்னத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுங்களா? லக்னத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். ராசிக்கு பார்க்க கூடாது. பாசக்கால் வைக்கிறதுல இருந்து எல்லாமே ராசிக்கு தான் பார்க்க கூடாது மேடம். லக்னத்துக்கு தான் பார்க்கணும். லக்னம் தான் சரமா ஸ்திரமா உபயமான்னு. இல்ல சார், நான் இன்னொரு டவுட். வாசக்கால் வைக்கிறோம் இல்ல, அது வந்து லக்னத்துக்கோட திசையை பார்க்கணுமா ராசிக்கோட திசையை பார்க்கணுமா? மேடம் இதான் மேடம் பார்த்துக்கலாம். வாசக்கால் வைக்கிறதுனா எது கேக்குறீங்க? வாசக்கால் தானே. இப்ப வாசக்கால் வைக்கிற திசையை தானே பார்த்துட்டு இருக்கோம். தலைவாசல் வைக்கிற ஆமா திசை. சார், பொதுவாவே லக்னத்துக்கு தான் பார்க்கணும். எல்லாமே ஜோதிட ரீதியா இருக்கிற அனைத்து விஷயங்களும் லக்னத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ராசிங்கிறது யோகம், வேற ஒண்ணு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இப்ப இதுல யாரோ டவுட்னு சொன்னீங்களா சார்? யார் சார்? வாங்க சார். என்ன இந்த பாதக திசை கண்டுபிடிக்கல யாருக்கு சந்தேகம் சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியாதவங்க இருந்தாங்க வாங்க சார். ஓகே, அப்ப ஒருத்தவங்களுடைய பாதக திசை கண்டுபிடிக்கல யாருக்கு எதாவது சந்தேகம் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். இந்த 4ல ராகு இருக்கிறதுனால அமையறது எல்லாமே கிழக்கு பக்கமான வாசல தான் அமையுது. இந்த 4க்கு ராகுக்கும் கிழக்கு திசைக்கு சம்மந்தமே இல்லை மேடம். ஓகே, இல்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து உங்களுக்கு சொல்றேன் மேடம். நான் உங்களுக்கு சொல்ல அடுத்து நான் ஒரு கான்செப்ட் சொல்ல வந்தேன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதை பதில் தரேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்திற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னு பார்த்தோம். பாதகம் செய்யக்கூடிய திசை எது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது? பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை பார்த்துட்டா, அப்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், அதாவது எப்படி நம்ம வந்து சுக்கிரன் என்பது வீடு மனைவி அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த 12 பாவங்கள்ல 4ஆம் இடம் என்பது வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம்னு அர்த்தம். 4ஆம் இடம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கதான் வீடு நிலம் வாங்க முடியும். அப்ப 4ஆம் இடத்து யோகத்திற்கு தான் வீடு நிலம் வாங்கணும். அப்ப ஒருவருக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பாயிண்ட், 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். எப்படி நம்ம பாதக ஸ்தானம் திசை ஆகாது, அதே மாதிரி பாதகாதிபதி நின்ற திசை ஆகாதுன்னு சொன்னோமோ, யோகத்தை கொடுக்கறதுக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துக்குரிய யோக திசை எதுன்னு பார்க்கலாம். யாரு கொடுக்க போறீங்க? ஜீவஜோதி சார். நான் கொடுக்குறேன் சார். வெங்கடேஷ் சார். வெங்கடேசன் சார் கொடுங்க சார். சார் எனக்கு வந்து இப்ப மீன ராசி இருக்குல்ல சார், அங்கதான் சார் லக்னம் இது. இதே லக்னம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செவ்வாய், சுக்கிரன், புதன் 3மே இங்கே இருக்கு. செவ்வாய் 2ல பாத்தீங்கன்னா சூரியன், 2ல சூரியன், சந்திரன் 3 4. 5ல குரு சார், கடகத்துல குரு. 5ல குரு. 6ல சனி கேது சார். சனி ராகு சார். சனி ராகு. 12ல கேது சார். 12ல கேது. இதான் சார். இப்ப பாருங்க மீதி கிரகங்களை சொல்லுங்க சார். சரியா போச்சு. ஓகே, நன்றி. வந்துச்சு சார். 1 2 3 4 5. ஓகே 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 6 9 சரியா போச்சு சார். இப்ப பாத்தீங்கன்னா சாருடைய ராசிப்படி லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். பாருங்க, மீன லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். அப்ப மிதுனத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும்.
முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயத்தை பாருங்க, 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை மேற்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க, புதன். புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, புதன் மீனத்துல இருக்காரு. புதனுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி மேற்கு வடக்கு யோகத்தை கொடுக்கும். முதல் பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட் சொல்ல வேண்டும். இதே ஜாதகத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்க்கலாம். பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசைக்கு என்ன பண்ணணும்? லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். அப்ப மீன லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா பார்க்கிறோம். இது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாது. நல்லா பாருங்க, இது ஒரு நல்ல ஜாதகனால நான் திருப்பி இதை சொல்ல வரேன். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்ப 7ஆம் இடத்து திசை என்ன? தெற்கு. அப்ப தெற்கு ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். இது நல்ல திசை, இது ஆகாத திசை. அதே மாதிரி இந்த இடத்துடைய அதிபதி யாரோ அவருக்கு பேர் பாதகாதிபதி. அப்ப இந்த இடத்துடைய அதிபதி யாரு? புதன். அவர் பாதகாதிபதி. அப்ப அவர் நின்ற திசை ஆகாது. அப்ப இதுல இவர் நின்ற திசை என்னது? மீனா. மீனத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப வடக்கு திசை ஆகாது. இதுல பாருங்க, இவர் சாருடைய ஜாதகத்துப்படி மேற்கும் வடக்கும் யோகத்தை கொடுக்கும். அதே போல தெற்கும் வடக்கும் பாதகத்தை கொடுக்கும். அப்ப திசை யோகத்தை கொடுக்கிற திசையும் பாதகத்தை கொடுக்கிற திசையும் ஒரே திசையா வந்தால் அந்த திசையை நம்ம பாதக திசையாத்த எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கணும். அப்ப மேற்கு அப்படிங்கிற திசை மட்டும் யோகத்தை கொடுக்கிற திசை, தெற்கு வடக்கு அப்படிங்கிறது பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை. கிழக்கு திசை என்பது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக இருக்கிறது. அப்ப நீங்க ஒருவேளை வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னா ஒண்ணு மேற்கு பார்த்து வாங்கணும். அப்படி பண்ண முடியலன்னா கிழக்கு பார்த்து தான் பண்ணணும். எக்காரணத்துக்கு தெற்கு வடக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? கிழக்கு பார்த்து தான் சார் இருக்க போனானே. கிழக்கு பார்த்துருக்கிறது சிறப்பு, ஆனா தெற்கு வடக்கு போயிடக்கூடாது. அவ்வளவுதான் சார். இல்ல மேடம், இப்ப உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார். எந்த கட்டம்னு தெரியல. ராகுக்கு நான் சொல்ல வேண்டாம் மேடம். உங்களுக்கு உங்க 4ல ராகுங்கிறது மேடம், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4ல ராகுலே அதை விட்டுருங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்து நம்ம கன்னி லக்னம், 4ஆம் இடங்கிறது தனுசு. தனுசு அப்படிங்கிறது 4ஆம் இடங்களா மேடம்? கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அப்ப அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா மேடம்? அப்ப இதோட அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் என்ற திசை யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதே பாதகாதிபதியிலையும் குரு பகவான் இருக்கிறப்ப அது பாதகாதிபதி திசையில போயிடும். அப்ப கிழக்கு திசை உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார், கிரேட் சார். ஓகே சார். வேற யாராவது சார்? சார் என்னோட விருச்சிக லக்னம் சார். சார் யாருக்கு எது சொன்னேன் சார்? ஒவ்வொருத்தவங்களா பேசுறீங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும். சார் இல்ல சார், எனக்கு விருச்சிக லக்னம். ஓகே மேடம், சொல்லுங்க. உங்க ஜாதகத்தை உங்க நேம் சொல்லுங்க மேடம். ஜீவஜோதி சார். ஓகே மேடம், உங்க ஜாதகத்தை சொல்லுங்க மேடம். விருச்சிக லக்னம் சார். லக்னம் விருச்சிக லக்னம். ஓகே சார். ஓகே, அடுத்து சொல்லுங்க மேடம். என்ன சார்? இல்ல, லக்னம் விருச்சிக லக்னம். அடுத்து சொல்லுங்க, கிரகங்களை சொல்லுங்க. கிரகங்களாங்க சார்? 6 சனி. 6வது சனி சார். ஓகே. 8 குரு செவ்வாய் சுக்கிரன். ஓகே, 8 குரு செவ்வாய் சுக்கிரன். 9 சூரியன் புதன். 9 சூரியன் புதன். சார் சாரி, சந்திரன் ராகு சார். 6ல சந்திரன் ராகு. 6ல மேசத்துல சந்திரன் ராகு. சனி மீனத்துல. சனி மீனத்துல. ஓகே ஓகே. இன்னொரு கிரகத்தை சொல்லுங்க மேடம். சார் ராகு. 1 2 3 4 5 6 7 கேது சார். ஓகே, கேது உங்களுக்கு துலாம்ல கேது. 12ல. ஆமா, 12ல கேது. ஓகே, சூப்பர். இப்ப என்ன அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். அப்ப விருச்சிக லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஏன்னா பாதக திசையை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. சரி, 9ஆம் இடம் ஆகாது. அப்போ ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடத்தோட திசை வடக்கு திசை ஃபர்ஸ்ட். அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. முடிவு பண்ணிடலாம்.
அடுத்த ஒரு கான்செப்டுக்கு வர்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தானத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இதே பாதக ஸ்தானம். இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம். அவர் தான் சந்திரன். அவர் பேர் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க இருக்காருன்னா மேசத்துல இருக்காரு. அப்ப மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. 2 ஆகாதுன்னு முடிவு பண்றோம். அடுத்து ஒரு விஷயத்துக்கு வரும். பாதக திசை 2 திசை ஆகாதுன்னு சொல்லிட்டோம். யோக திசை எது அப்படின்னு பாக்குறோம். அதுல பாக்குறப்ப உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4. 4ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பம். கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். 1. 2வது கான்செப்ட் என்ன? அதோட யோகாதிபதி யாரு அப்படின்னா இந்த இடத்தோட அதிபதி தான் யோகத்தை கொடுக்குற அதிபதி யோகாதிபதி சனி. அவர் சனி பகவான். சனி பகவான் மீனத்துல இருக்காரு. அப்ப மீனத்துடைய திசை என்பது வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை என்பது யோகத்தை கொடுக்கும். அப்ப இதுல பாருங்க, கிழக்கு மேற்கு சாரி வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி மேற்கு வடக்கு அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அப்ப இந்த வடக்கு அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்குது, பிரச்சனையும் கொடுக்கறதுனால அது பிரச்சனையை கொடுக்குற திசையத்தை எடுத்துக்கணும். அப்ப உங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு பாதக திசை, மேற்கு யோக திசை. கிழக்கு என்பது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக இருக்கும். அப்ப மேற்கு திசை பார்த்து வீடு கட்டணும், மேற்கு பார்த்து இடம் வாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல கிழக்கு திசை பார்த்து வீடு கட்டிக்கலாம், கிழக்கு திசை பார்த்து இடம் வாங்கிக்கலாம். சார் நாங்க வடக்கு கிழக்கு 2 வாசக்கால் வச்சிருக்கோங்க சார் வீட்டுக்கு. தவறு மேடம். உங்களுடைய யோகத்துக்கு தவறு மேடம். இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு கிழக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? எங்க சார் இங்க கிழக்குன்னு எழுதிருக்கேனா? தெற்கு 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 தெற்கு. வடக்கும் கிழக்கும் பிரச்சனை கொடுக்கும். மேற்கு அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். தெற்கு அப்படிங்கிறது பிரச்சனையும் யோகத்தையும் கொடுக்காமல் பிரச்சனையும் கொடுக்காமல் நடுநிலை திசை. சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்கள பிரச்சனை. சார் டாக்குமெண்ட் நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், 2 பேர் பேர்ல இருந்தா 2 பேர்தையும் பார்த்து முடிவு பண்ணுமா சார்? 2 பேர்த்துக்கும் பார்க்கணும். 2 பேர்த்துக்கும் யோகத்தை கொடுக்குற திசையா இருக்கணும். அல்லது ஒரு ஆளுக்கு நடுநிலை திசையாவது பிரச்சனை கொடுக்குற திசையா இருந்தாரு. ஓகே சார். ஓகே நன்றி நன்றி. அடுத்து வாங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். கேக்குது சார். சார் மிதுன லக்னம் சார் உங்க சந்தேகங்கள் சொல்லுங்க சார். ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சந்தேகம் உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு இந்த வாசப்படி சார் யோகம் சார். எனக்கு மிதுன லக்னம் இல்ல சார். உங்களுக்கு இதுல சப்ஜெக்ட் இப்ப நீங்க கவனிச்சீங்களா? புரிஞ்சா இல்லைங்களா சார்? புரிஞ்சு சார். அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கால்குலேட் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லுங்கன்னு சொல்றேன். சரி சார். ஓகே நன்றி நன்றி சார். சார் ஒரு டவுட் சொல்லுங்க சார். சார் இப்ப காம்ப்ளெக்ஸ்ல அந்த திசை காட்டி கருவியில பார்க்கக்குள்ளார லைட்டா ஒரு 10 டிகிரி 5 டிகிரி மாறி இருக்கு சார். இதுல எந்த அதெல்லாம் அடுத்து பேசலாம் சார். அதெல்லாம் அடுத்து பேசலாம். ஓகே ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். திவார் பேசுங்க சார். எனக்கு கிழக்கு வடக்கு ஆகாதுன்னு சொன்னீங்க. அப்போ வந்துட்டு வடகிழக்குல எதுவும் இதுன்னா அப்போ இது பண்ணலாமா சார்? இடம் வாங்குறதோ இல்ல அந்த மாதிரி? புரியல சார். கிழக்கு வடக்கு ஆகாது சார். அப்ப வடகிழக்கு எங்க போறீங்க? அப்படி வந்தா அதுக்கு ஆப்போசிட் இதுதான் நம்ம இது பண்ணுவோம். ஆப்போசிட் திசை இல்ல சார். இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விற்பனைக்காக வாங்குற மாதிரி இருந்தா அதெல்லாம் வேற சார். ஓகேங்களா சார்? நீங்க வீடு கட்டுறதுக்கு வாங்கணும்னா அது ஆகாது. ஓகேங்களா? வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விக்கிறீங்கன்னா அதெல்லாம் வேற. ஓகேங்களா சார்? ஓகே. நம்ம வீடு கட்டி எடுக்க போறோம் அப்படின்ற வீடு கட்டி இருக்கிறதா இது மெயினா பாக்குறது வந்து தலவாசல் அமைக்கிறதுக்கு தான். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது இந்த நடந்த இந்த சப்ஜெக்ட்ல யாருக்கோ சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சார் இது மட்டும்தான் ரூலா இன்னும் வேற எதுவும் இருக்குங்களா சார்? அவ்வளவுதான் சார். ஒரு திசை அப்படிங்கிறது ஒரு தலவாசல் அமைக்கிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையை கண்டுபிடிக்கிறது இது மட்டும் தான் சார். வேற எதுவும் இல்லை. ஓகே சார். பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசைக்கு போயிடக்கூடாது. யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைக்கு போகணும். யோகத்தையும் பிரச்சனையும் ஒரே திசையை கொடுக்குது அப்படின்னா அந்த திசையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். 10 ரூபா வருது, அதே 10 ரூபா போயிடுமா? அந்த 10 ரூபா எது சார் நம்ம சம்பாதிக்கணும்? கண்டிப்பா. ஓகே வேற ஒண்ணு. ஓகே வேற யாராவது வாங்க. இந்த நடந்த சப்ஜெக்ட்ல யாருக்கோ சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. ஓகே
இப்ப நீங்க போட்டு ஓகே டேபிள் காலம் எனக்கு கிடைக்குமா சார் குரூப்ல? குரூப்ல அந்த வீடியோவே வரும் மேடம். ஓகே. ஓகே, இந்த வகுப்பு சார்ந்த ஒரு தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு பொறுத்தளவு நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வகுப்பா இன்னைக்கு நிறைவு பெறுது. அடுத்து நம்ம வகுப்பு சார்ந்த விஷயங்களை சொல்லிடலாம். இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய நோக்கம் அப்படிங்கிறதே நம்ம அடுத்து ஒரு வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது நம்மளது ஒரு 10வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி அப்படிங்கிறது நம்முடைய வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய ஒரு சிறப்பு அம்சங்கள் சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம். இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாளும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் இதே போல இதே டைமிங்ல ஜூம் மீட்டிங்ல இதே மாதிரி நடைபெறும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். அந்த கிளாஸ்ல படிக்கிற எல்லா பேத்துக்குமே மறுநாள் காலையில வந்துடும். இன்கேஸ் நீங்க மறுநாள் அட்டன் பண்ண முடியல, ஒரு டவுட் இருக்கு, திருப்பி அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் காலையில வந்துடும். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். ஒண்ணு, இந்த வகுப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வகுப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில் முறையா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது படித்து நம்ம வந்து A to Z ஒரு வாஸ்து ரீதியா அடிப்படை வாஸ்து, உயர்நிலை வாஸ்து அப்படிங்கிற கான்செப்ட்ல எதுவும் கிடையாது. தொழில் முறையா ஒரு அடிப்படையிலிருந்து A to Z அனைத்து விஷயங்களும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. படித்து முடிச்சோடனே ஒரு தொழிலா பண்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும். மொத்தம் 15 வகுப்புகள் வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடைபெறும். அதே மாதிரி இந்த வகுப்புல ஒரு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலைல வந்துடும். பிளஸ் புக்ஸ், சர்டிபிகேட், கிளாஸுடைய PDF ஃபைல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வகுப்புல வந்துடும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. நீங்க வந்து இதை தவணை முறையில பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒரே பேமெண்டா பண்ணாலும் பண்ணிக்கலாம். வகுப்புல இணையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு 99 52 66 35 04 அப்படின்னு சொல்ற என்னோட நம்பருக்கும் அல்லது சுக்கரன் டிவி ஆசிரியர் ஐயா துரைராஜ் ஐயா அவருடைய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி நம்ம வகுப்புல அப்படிங்கிறது நீங்க இணைந்து கொள்ளலாம். மற்றும் உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க படிக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இப்ப இந்த வாஸ்து வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க சொல்லுங்க, பேசலாம். இந்த வகுப்புல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்க சொல்லுங்க. தென்மேற்கு மூலையில ஜன்னல் இருக்கலாமா சார்? மேடம், இந்த வகுப்பு தொடங்கக்கூடிய வகுப்பு ரீதியா சந்தேகங்கள் இருக்கு. ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை கிளாஸ் சார்? மொத்தம் எத்தனை கிளாஸ்? 15 வகுப்புகள். ஓகே 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 ஓகே. இந்த வகுப்புல நம்ம அனைத்து விஷயங்களும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும், மனைப்பொருத்தம் எப்படி பார்க்கணும், குளிப்பொருத்தம் எப்படி பார்க்கணும், ஒரு வீட்டிற்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம எப்படி பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு மனை எப்படி வாங்குவது, எப்படி நம்ம ஒரு மனை அப்படிங்கிறத அமைப்பது, ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுவது, கிரகங்கள் அடிப்படையில் தலைவாசல் எப்படிங்கிறத அமைப்பது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு எப்படி, இல்லாதவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் வகுப்புல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க, பேசலாம். இல்லாட்டி வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு பண்ணிக்கலாம். வகுப்பு சார்ந்த சந்தேகங்கள். சூப்பர் சார் வகுப்பு, நன்றி சார். ஓகே ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுப்போம். இறைவழி செல்வம் வாழ்வில் வெற்றி பெறும் அற்புதமான தகவலோடு மீண்டும் நம்ம ஜனவரி 6ஆம் தேதி தொழில்முறை வாஸ்து வகுப்பில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஷ்டவாஸ்து சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். இறைவழி செல்வம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி வணக்கம். வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றிங்க. சிறப்பா இருந்துச்சு. நன்றி சார், நன்றி அனைவருக்கும்.